எங்கள் பட்டிமன்றத்திற்கு ரெஸ்ட் இல்லாமல் விருந்தினராய் பங்கேற்றிருக்கும் செல்வி என் ஜெயலட்சுமி அவர்களை இப்பட்டிமன்றத்தை சிறப்பித்து நல்ல தீர்ப்பை வழங்குமாறு வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்தது விளக்கேற்றும் வைபவம். முத்தான அமுத மொழியினை முன்னின்று முத்தாய்ப்பாய் முத்திரை பதித்து முதல் தீபம் ஏற்ற வருகிறார் செல்வி என் ஜெயலட்சுமி அவர்கள். அனைத்து இடங்களிலும் நிறைந்துள்ளான் என இரண்டாவது தீபத்தை ஏற்ற வருகிறார் மதிப்புக்குரிய அருள் தந்தை கிறிஸ்துராஜ். மெழுகு என்ற மூன்றெழுத்து, உருகு என்ற மூன்றெழுத்து, விளக்கு என்ற நான்கெழுத்து, நம்பிக்கை என்ற ஐந்தெழுத்து, ஒளிவிளக்கு என்ற ஆறெழுத்து. ஆம், இந்த ஒளிவிளக்கை ஏற்ற வருபவர் மதிப்புக்குரிய அருள் தந்தை மைக்கேல் ராஜ் அவர்கள். Professor, Department of Physics in Holy Cross College, Trichy. She has served as a judge for various competitions like Tamil speech competition, essay competition, poetry, writing, and also she has participated in many debates, and she has been a judge for so many debates. She is a well-renowned judge, speaker. She has spoken in radio stations also. It's a very good speaker in the Holy Cross College. I'm so happy. MC, Master of Ceremonies, for the main, for the success of the program depends upon the MC, one who leads the program, the anchoring, and she has done that for more than 200 programs. She has done that, and she has published Tamil poetry as well. She may be from expert in the Department of Physics and Science, but more than that, she has more love for the language Tamil, and she is interested in poetry as well. So we are really honored and happy and blessed today to have her with us as a judge in the பட்டிமன்றத்தின் நடுவராக அவர் வந்திருப்பது நம் அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. ஸோ இந்த நேரத்தில் I thank the Holy Cross, entire Holy Cross College management, especially Principal Sister Rajkumari Sudhanda, for sending her here today. So once again, hearty welcome, ma'am. I'm sure you will take this program to the next level with your presence and with your speech and with the judgment that you give. So, I hand over mic to you. அறிவை தந்தது மொழி, அழகை ரசிக்க வைத்தது மொழி. உண்மை மட்டுமே சரியானது, உன்னதமான உயர்வே நிறைவானது. பாரம்பரிய உணவே பழமையானது, பழமையை மறந்த உலகத்தில் பாதுகாப்பானது உடல் வளம் தரக்கூடியது, கேடு விளைவிக்காது. எத்தான உணவு பாரம்பரிய உணவே பாரம்பரிய உணவே என்னும் தலைப்பில் பேச வருபவர்கள் கிருஷிகா 8ஆம் வகுப்பு, வித்யாலட்சுமி 7ஆம் வகுப்பு ஆ பிரிவு, நிக்சன் 8ஆம் வகுப்பு. புல என புலா, புலானத்தோடு உணவு, மறக்காம மசாலா, மதியத்திற்கு ஃபாஸ்ட் ஃபுட் என வறுவரு என வறுவலோடு விறுவிறுன்னு ஓடக்கூடிய குழந்தைகளுக்கும்
துரித உணவு கொடுங்க, விறுவிறுன்னு வளர்ந்துருவாங்க. துரித உணவு சுவையே என்னும் தலைப்பில் பேச வருபவர்கள் ரூபகுமார் 6ஆம் வகுப்பு ஆகியோரு, ஹர்ஷினி 8ஆம் வகுப்பு, ஜெகதீஷ் 8ஆம் வகுப்பு. இளங்கோவடிகள் ஏந்திய தமிழே, கம்பநாடன் கண்ட தமிழே, பாரதி தூவலில் பழுத்த தமிழே, வார்த்தை கோணிக்குள் அடக்கி வைக்க தமிழ் ஒன்றும் சீக்காளி மொழி என்று, இரும்பிலே நரம்பெடுத்து எக்கிலே தசையமைத்த மொழியாம் எந்தன் தாய்மொழி தமிழ் மொழி செம்மொழி அன்னை மொழிக்கு என் முதல் வணக்கம். பொங்கல் திருநாளில் இந்த சிறப்பு பட்டிமன்றத்திற்கு என்னை நடுவராய் வழிமொழிந்த எம் புனித சிலுவை தன்னாட்சி கல்லூரியின் முதல்வர் முனைவர் அருட்சகோதரி இசபெல்லா ராஜகுமாரி அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வணக்கமும் நன்றியும். புள்ளிகளில் புறப்பட்ட பனித்துளியின் யாத்திரை போல, சங்கில் நுழைந்து சப்தமிடும் மெல்லிய காற்றை போல மிக மிக மென்மையானவர் எஸ்எஃப்எஸ் பள்ளியின் தாளாளர் அருட்தந்தை கிறிஸ்துராஜ் அவர்களுக்கு காற்றினை போல இவர் ஓய்வு கொள்ளாதவர். பூமி பந்தினை தனது புருவ மத்தியில் சுழல விடுபவர். ஒருவேளை சூரியன் உதிப்பதற்கு தாமதித்தால் கிழக்கின் இருட்டையும் துடைத்து விடிய வைத்து வெளிச்சலை கொடுக்கும் துணிச்சல் மிக்கவர் எஸ்எஃப்எஸ் பள்ளியின் முதல்வர் அருட்தந்தை மார்டின் அவர்களுக்கு பட்டம் மேலே பறப்பதற்கு கயிறு ஒன்று அவசியம், அதற்கு மாஞ்சா தடவ வேண்டும் என்பது அதைவிட அவசியம். அப்படி உயரை பறக்கின்ற பட்டங்கள் மேலே பறக்கின்ற போது பட்டங்களை மட்டுமே பார்த்து ரசிப்போம், நூல் கண்ணிற்கு தெரியாது. அப்படி திரைக்கு பின்னாக நின்று செயல்படும் அருட்தந்தை அவர்களுக்கும் என் புனித சிலுவை அருட்சகோதரி அவர்களும் சுறுசுறுப்பிற்கு பொதுவாகவே எறும்புகளையும் தேனீக்களையும் தான் அடையாளம் காட்டுவார்கள், அவைகளைத்தான் எடுத்துக்காட்டாய் சொல்லுவார்கள். ஆனால் நான் நாகமங்கலம் பேருந்து நிலையத்தில் இறங்கிய போது சுறுசுறுப்பிற்கு எடுத்துக்காட்டிற்கு மாற்றாக வேறொன்று கூறினார்கள் எஸ்எஃப்எஸ் பள்ளியின் ஆசிரியர்கள். பிள்ளைகளினுடைய நலனுக்காக தன்னையே இந்த ஆசிரிய பணிக்கு அர்ப்பணித்து அறப்பணி செய்கின்ற இப்பள்ளியில் ஆசிரியர் பெருக்கங்களுக்கு உதவுவதற்கும் எனது வணக்கம். வெந்நீரில் நாம் குளிக்க விறகாக தீ குளிப்பது பெற்றோர்கள். நாம் நிலாவை கேட்டால் அவர்கள் நம்மை நிலாவிற்கு கூட்டிச் செல்வார்கள். நாம் வண்ணங்களை கேட்டால் அவர்கள் வானவில்லை படைத்து தருவார்கள். தனக்காகவும் தன் பிள்ளைகளுக்காகவும் வாழ்ந்த நாட்களை விட முகமூடி இல்லாத ஒப்பனை முகங்களுக்கு சொந்தக்காரர்கள் என்றால் பெற்றோர்கள் தான். இந்நிகழ்வினை சிறப்பாக பெற்றோர்களுக்கு அடைத்தேனின் சுவை அள்ளி அருக்குணத்தின் களை அள்ளி இதயமே இல்லாமல் பலரது இதயங்களை கொள்ளையடிக்கும் பட்டாம்பூச்சிகளைப் போல இவர்கள் சிறகு முளைக்காத தேவதைகள், வால் இல்லாத நட்சத்திரங்கள். எம் முன்னே அமர்ந்திருக்கும் குட்டி நட்சத்திரங்களே, நாளைய விஞ்ஞானிகளே, நாளைய சமுதாயத்தை மாற்றக்கூடிய சமூக சிற்பிகளே, எம் மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் வரவேற்று என் வணக்கங்களை கூறுகிறேன். இன்று மறைமுகமாய் செயல்படுகின்ற அநேகர் உண்டு. இப்போது கூட அங்கே மறைந்திருக்கிறார்கள். இந்த ஒளி அமைப்பு, இதற்கு பின்னால் ஒவ்வொரு செயல்களிலும் நுணுக்கமாய் செயல்பட்ட அத்துணை அலுவலக அன்பர்களையும் பேரன்புடனும் பெருவகையுடனும் வரவேற்கின்றேன். பொங்கல் தினம் ஒரு சிறப்பான தினம். அது தமிழர் திருவிழா. மத பூசல்களின்றி, கலவரங்கள் ஏதுமின்றி, சாதியை விடுத்து சாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற தமிழன் தன்னையே தமிழனாய் உணர்கின்ற ஒரு தினம் பொங்கல் தினம். இந்த வரலாற்றிலேயே, உலக வரலாற்றிலேயே மண்ணிற்காகவும் மனிதனுக்காகவும் விழா எடுத்து கொண்டாடுகின்ற ஒரு நாடு நம் இந்திய திருநாடு. அதிலும் நம் தமிழகம் மிகச்சிறந்த ஒரு நாடு. நாம் உழவிற்காக உதவிய ஆடுகளையும் மாடுகளையும் கொண்டாடுகின்ற ஒரு நாடு என்றால் அது இந்திய நாடுதான்.
நாம் பெருமை கொள்ள வேண்டும். யாரும் இந்த அளவிற்கு ஆடுகளையும் மாடுகளையும் நேசித்து, ஏனென்றால் முதல் நாள் பொங்கல் அது உழவிற்காக உதவிய சூரியன், அவருக்கு நன்றி செலுத்தி அந்த திருநாளை நாம் கொண்டாடுகின்றோம். அடுத்த தினம் மாற்று பொங்கல். அநேகர் இன்றைக்கு நமக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லுவார்கள், இன்று உன் பிறந்த நாள் என்று கூறி. முதலாவது இந்த உலகிற்கு உதவிய சூரியனை நாம் தொழுது, அடுத்த நாள் நாம் உலகிற்கு உதவிய ஆடு மாடுகள் எல்லாவற்றிற்கும் நன்றி செலுத்தும் விதமாய் அடுத்த நாள் நாம் கொண்டாடுகின்றோம். தமிழர்களினுடைய தை திருநாள் இந்த பொங்கல் என்பது வெறும் உணவல்ல, அது உணர்வு. உணவுக்காக கொண்டாடுகின்ற நிகழ்வல்ல பொங்கல், உணர்வு பூர்வமாய் கொண்டாடுகின்ற ஒரு நிகழ்வு பொங்கல் திருநாள். இந்த பொங்கல் திருநாள் நம் அனைவருக்குமே தெரியும். எத்தனை இடங்கள் வண்ணம் பூசிக்கொள்ளும், எத்தனை இடங்கள் மிகவும் சந்தோஷமாக மாறும். இந்த பொங்கல் திருநாளை கொண்டாடுகின்ற இந்நாளில் பள்ளி பிள்ளைகளை வைத்து ஒரு பட்டிமன்றம் நிகழ்த்தலாம். ஏனென்றால் பொதுவாகவே பெரிய நிகழ்வுகள் ஒன்று வந்தால், பண்டிகைகள், தீபாவளி ஆகட்டும் இல்ல பொங்கல் திருநாள் ஆகட்டும், பண்டிகைகள் என்று வந்தாலே பண்டிகையை முடித்தவுடன் அந்த தொலைக்காட்சி பெட்டியின் முன்பு அமர்ந்து விடுவோம். இப்பெல்லாம் நம்ம டிவி பார்க்கறது இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாமே நம்ம உள்ளங்கையில வந்தாச்சு. எல்லாமே அந்த தொலைபேசியை வைத்துக்கொண்டே வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கின்றோம். முன்பெல்லாம் அது தொலைபேசி, தொலைவில் இருப்பவர்களோடு பேச உதவியது. இப்போதெல்லாம் அது தொல்லைபேசி. பேசி பேசி தொல்லையாகின்றோம், இல்லை என்றால் தேய்த்து தேய்த்து தொல்லையாகிவிட்டது. தொல்லைபேசியின் முன்பு அமர்ந்து விடுகின்றோம். இந்த பட்டிமன்றத்தில் அப்படி என்னத்தான் இருக்கிறது? அப்படி என்ன பேசி விடுவார்கள்? நமக்கு தெரியாதது என்ன இருக்கிறது? நிறைய இருக்கிறது. நமக்கு தெரியாத பல கருத்துக்களை பட்டிமன்றத்தில் முன்வைப்பார்கள். அப்படி உடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது பாரம்பரிய உணவா அல்லது துரித உணவா என்று பேசுவதற்கு 6 சிறந்த பேச்சாளர்கள் நமக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிறார்கள். தமிழர்களினுடைய மிகச்சிறந்த உணவு வகைகள் பாரம்பரிய உணவு வகைகள். நம்முடைய பாரம்பரியம் போற்றக்கூடியது, நம்முடைய பாரம்பரிய உணவுகள் வியந்து பார்க்கக்கூடியது. அப்படிப்பட்ட பாரம்பரிய உணவுகளே சிறந்தது என்று சொல்லி பேசுவதற்காக கிருஷிகா, ரிஷா ரோஷினி, நிக்சன் என 3 பேரும் ஒரே அணியில் சேர்ந்து தங்களது கருத்துக்களை முன்வைக்க தயார் நிலையில் இருக்கிறார்கள். இல்லை இல்லை, பாரம்பரிய உணவெல்லாம் எப்பங்க? அதெல்லாம் எந்த காலத்திலயோ. இப்பெல்லாம் களியெல்லாம் யாராவது சாப்பிடுவாங்களா? களியெல்லாம் யாருக்கு கொடுப்பாங்க? கைதிகளுக்கு உணவா கொடுப்பாங்க. கூழெல்லாம் யாரு குடிப்பாங்க? வயசானவங்க, முடியாதவங்க குடிப்பாங்க. சீக்காளி நோயாளி யாராவது இருந்தா வரகு தினையெல்லாம் சாப்பிடுவாங்க. சிறந்தவங்க என்னங்க சாப்பிடுவாங்க? பீஸா, பர்கர், மொஜிட்டோ, நூடுல்ஸ், மேகி. மேகி இல்லாத வீட்டை பார்க்க முடியுமா? இன்னைக்கு துரித உணவுகள் இல்லாமல் உயிர் வாழவே முடியாது. பானிபூரி இல்லாத, கர்நாடகாவில இருந்து தண்ணி தான் நமக்கு தர மாட்டாங்க. பானிபூரி இல்லாத ஒரு தெருக்களை கூட நம்ம பார்க்க முடியாது. தண்ணீர் வராத நிறைய குழாய்களை பார்க்கலாம், பானி இல்லாத தெருக்களை பார்க்க முடியாது. பானிபூரி இல்லாத தெருவு பார்க்க முடியாது. பானி இல்லாத தெருவு பார்க்கலாம். தண்ணி இல்லாம எங்கனாலும் நம்ம தெருவு பார்க்கலாம். பூரி இல்லாத தெருவை பார்க்கவே முடியாது. இதெல்லாம் தாங்க சிறந்தது. வாழ்க்கையில பானிபூரி சாப்பிடாத மனுஷன் ஒரு மனுஷனா? நூடுல்ஸ் இல்லாம வாழ்றது ஒரு வாழ்க்கையா என்று சொல்லி துரித உணவே சிறந்ததுன்னு பேசுவதற்காக ரூபகுமார், அஸ்வினி, ஜெகதீஷ் தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்காக அடுத்த அணியில் 3 சிறந்த பேச்சாளர்கள் என்று தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க தயார் நிலையில் இருக்கிறாங்க. ஒரு மனிதனினுடைய தேவைகளை 4 வகைகளாக பிரிக்கலாம். அடிப்படை தேவை, அத்தியாவசிய தேவை, ஆடம்பர தேவை, அனாவசிய தேவை. இப்படி 4 வகையாக பிரிக்கலாம். எவையெல்லாம் அடிப்படை தேவைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, உணவு, உடை, இருப்பிடம். இது அடிப்படை தேவை. ஒரு மனிதனுக்கு உணவு வேண்டும், உடை வேண்டும், இருப்பதற்கு இடம் வேண்டும். இது அடிப்படை தேவை. அவசியமான தேவை பால், நீர், இதெல்லாம் அவசியமான தேவைகள். இதெல்லாம் இருந்தே ஆகணும் அப்படின்ற தேவைகள் இவையெல்லாம். ஆடம்பர தேவைகள் நமக்கே தெரியும். 5 ஆடைகள் நாம் வச்சிருந்தோம் அப்படின்னா
அம்மாவை பார்த்து இந்த தீபாவளிக்கு எனக்கு ட்ரெஸ்ஸே வேணாமா, நான் ஏற்கனவே 5 ட்ரெஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுவோம்? சொல்ல மாட்டோம். ஒரு பையன் கை தூக்குறான், நல்ல பையன். ஸோ 5 ட்ரெஸ் என்கிட்ட இருக்கு, அதனால எனக்கு கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் வேணாம், தீபாவளிக்கு ட்ரெஸ் வேணாம், ரம்ஜானுக்கு ட்ரெஸ் வேணாம். போன வாரம் தானே பென்சில் வாங்கி கொடுத்தீங்க, ஏன் இந்த வாரம் காசை வேஸ்ட் பண்றீங்க? போன வாரம் தானே விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுத்தீங்க, ஏன் இந்த வாரம் வாங்கி தரீங்க? வேணவே வேணாம் எனக்கு அப்படின்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிப்போம். இப்படி சில ஆடம்பர தேவைகள் இருக்குது. அதை தாண்டி போனா அவையெல்லாம் அனாவசிய தேவைகள். இப்படி நிறைய தேவைகள் இருக்கிறது. ஆனா நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்ததாக தேவையானதாக ஒன்று உள்ளது. அது என்ன அப்படின்னு கேட்டோம்னா உணவு. அந்த உணவை இன்று நாம் எப்படி எடுத்துக்கொள்ளுகிறோம்? உணவு நமக்கு எப்படியெல்லாம் சிறந்ததாக அமைகிறது? ஒரு மனிதனுக்கு 40 வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுகிறதா? எத்தனை வகை? 40 வகையான ஊட்டச்சத்துக்கள், தாதுக்கள், விட்டமின்கள், நிறைய சத்துக்கள் நமக்கு தேவைப்படுகிறது. புரதச்சத்து, நார்ச்சத்து, நீர்ச்சத்து, வைட்டமின் சத்துக்கள், இப்படி நிறைய சத்துக்கள் தேவைப்படுகிறது. அவை எல்லாம் எந்த உணவுகள்ல இருந்து கிடைக்குது? அதெல்லாம் நாம எப்படி எடுத்துக்கொள்ளுகிறோம் அப்படின்றத இப்ப பேச போறோம். இந்த உணவுகள்ல இருந்து தாங்க சத்து வருது, பாரம்பரிய உணவுகள் தாங்க சிறந்தது அப்படின்னு சொல்லி பாரம்பரிய உணவே சிறந்ததுன்னு முதல் தனது கருத்துக்களை முன்வைக்க வருகிறார் மாணவி கிருஷிகா அவர்கள். இங்கு ஆரோக்கியமான உணவே சிறந்தது என எங்களுக்கு நல்ல முறையில் தீர்ப்பு வழங்கவிருக்கும் நண்பர்களுக்கும் இந்த பட்டிமன்ற விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த காலத்து மனுஷங்கன்னா 80-90 வயசுக்கு மேல நோய் இல்லாம வாழ்ந்தாங்கல்ல. எதை சாப்பிட்டு வாழ்ந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன சாப்பிட்டுருப்பாங்க? அப்பெல்லாம் பீஸா இருந்த மாதிரி தெரியலையேம்மா, இருக்கிறதா பீஸா இருக்கும். அவங்களாம் என்ன இப்ப இருக்கிற பீட்சா, நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு வாழ்ந்தாங்க? மாமிசங்களை சுட்டு சாப்பிட்டும் கிழங்குலாம் சாப்பிட்டு தானே வாழ்ந்தாங்க. இந்தா எங்க எது சொல்ல வந்துட்டாங்களே இந்த துரித உணவுன்ட்டு, அதுல இருக்கிற காலம், வாயு இதெல்லாம் உடம்புக்கு ஒத்துக்காம போய் எத்தனை பேர் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில இருக்காங்க. அது உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கு நடுவர்களே. மொத்தத்துல இவங்க மனுஷங்களை நல்ல விதமா நடமாடவே விட மாட்டாங்க போல. துரித உணவால மருத்துவமனையில படுக்க வைக்கிறதுல தான் குறியாவே இருக்காங்க. இதனால ஹோட்டலையும் கூட்டமா தான் இருக்கு, மருத்துவமனையில கூட்டம் குமியுது. இன்னும் சில பேருக்கு வீட்டுல சமைச்சு சாப்பிட நேரமே இல்லையா, ஹோட்டலுக்கு போய் பிரியாணி, நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் வெளுத்து கட்டுவாங்கல்ல, அப்போ அது சாப்பிட நல்லா தான் இருக்கும். ஆனா மறுநாள் தான் அதோட வேலையவே காமிக்கும். எத்தனை பேர் சொல்லி ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்குலாம் லீவை போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க போனா சும்மாவா விடுவாங்க? ப்ரெஷர் டெஸ்ட், சுகர் டெஸ்ட், என்னென்னமோ லொட்டு டெஸ்ட்லாம் சொல்லி எடுக்க சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் எடுக்க நேரம் இருக்கும். ஆனா வீட்டுல ஆரோக்கியமான முறையில கம்பங்கூழ், கேப்பங்கூழ், சத்துமாவு கஞ்சி, உளுந்த கஞ்சிலாம் செஞ்சு சாப்பிட்ட உங்களுக்கு நேரமே இருக்காது. அது செய்யுங்க. 1 மணி நேரம் எடுக்குமா, இல்லை ஒரு நாள் தான் ஆகுமா? மிஞ்சி போனா 1/2 மணி நேரம் எடுக்கும் போது நடுவர்களே உங்களோட 1/2 மணி நேரத்தை கூட உணவுக்காக ஒதுக்க முடியாதான் என்ன? இன்னும் சில பேர் ஹோட்டலுக்கு போனா கலர் கலரா கணக்கு கவர்ற மாதிரி துரித உணவுலாம் வச்சிருக்காங்கல்ல, அது உடம்பு கேடுன்னு தெரிஞ்சும் எத்தனை பேர் அதை போய் வாங்கி சாப்பிடுறாங்க. மறுநாள் கலர் கலரா மாற்றி சாப்பிட நிலைமை வந்துடும். இந்த துரித உணவாலதான் மாற்று தின்னுட்டு தான் நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணுமா என்ன? எங்களோட இயற்கையான பாரம்பரிய உணவுலையும் சத்து இருக்கு, அதை சொல்றேன் கேளுங்க. வீட்டுக்கு வீடு இருக்கு முருங்கை மரம், அதுல இருக்க முருங்கைக்கீரை பறிச்சு சூப்பு வைக்க எவ்வளவு நேரம் நடுவதே ஆகும்போது. முருங்கைக்கீரை சூப்பு உடனே இருக்க ஹீமோகுளோபினை அதிகரிக்கும். இவங்கள ஏதாவது துரித உணவு சாப்பிட்டா ஹீமோகுளோபின் அதிகரிக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். நீங்க யாராவது பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் இல்லைன்னா சொல்லுவீங்க. பொன்னாங்கண்ணி கீரை
உடலுக்கும் குளிச்சு தரும், கண்ணுக்கும் குளிச்சு தரும். இதனால கண்ணாடி கூட போட வேணாம். நீங்க இருக்கீங்களே, நீங்க யாராவது பசலைக்கீரையை சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? முதல்ல அதை கேள்வியாவது பட்டிருக்கீங்களா? பசலைக்கீரை உடலை ஏற்படும் பசல நோயவே போக்கும். ஆனா நீங்க சொல்ற இந்த துரித உணவு உடலை புதுசா நோயெல்லாம் கொண்டு வரும். இந்த சொரக்காய், சவுச்சவு இதெல்லாம் சாப்பிட்டா உடலை தேங்கிக்கும் கெட்ட நீரே வெளியேற்றணும். நான் இப்ப இருக்கு இந்த கோவர்டோ, பெப்சி, மிராண்டா, சமணம் இதெல்லாம் குடிச்சா வெறும் வயிற்றெரிச்சலும் உடல் உஷ்ணம்தான் உண்டாகும். வெயிலுக்கு மோர், இளநீ, தர்பூசணி இதெல்லாம் சாப்பிட்டா உடலை வெப்பத்தையும் தணிக்கும், உடலுக்கு குளிர்ச்சியும் தரும். அதே மாதிரி நான் துரித உணவு சாப்பிட்டு இருக்காங்களே உடல் உஷ்ணத்தோட உங்களோட உடல் உஷ்ணத்தையும் தான் குறைக்கும். எங்களோட ஆரோக்கியமான பாரம்பரிய உணவுல அப்படி எதுக்குங்க வேணும் உங்களோட துரித உணவு? உங்களோட ஆரோக்கியமான பாரம்பரிய உணவை சாப்பிட்டு நீங்களும் நல்லா வாழுங்க, மற்றவங்களையும் நல்லா வாழ வைங்கன்னு சொல்லி நல்லது வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தீர்ப்பு துரித உணவுக்கு கொடுத்துருவே நினைச்சிட்டாங்களோ என்னமோ தெரியல. நடுவர் அவர்களே 80-90 வயசுக்கு வரைக்கும் நோய் இல்லாம வாழ்ந்தாங்கன்னு சொல்லி என்ன ஒரு பாடத்தை பார்த்தாங்க பாருங்க. ஒருவேளை நான் நோயோட தெரிஞ்சிருக்கணும். என்ன சொன்னாங்க? கலர் கலரா உணவுகளை சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் கலர் கலரா மாத்திரை போடுறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த கீரைகள்லாம் நீங்க கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க. இந்த கீரைகள் எல்லாம் சாப்பிட்டா நமக்கு நிறைய ஆரோக்கியம் தான் வரும். நீங்க சொல்ற துரித உணவை சாப்பிட்டா ஆரோக்கியமா வரும் அப்படின்னு ஒரு கேள்வியோட தன்னுடைய கருத்தை முன் வச்சுட்டு போயிருக்காங்க கிருஷிகா. இல்ல கலர் கலரா சாப்பிடறதுனால கலர் கலரா மாத்திரை போடணும்லாம் அவசியம் இல்ல, விறுவிறுன்னு வேலை முடிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லி துரித உணவே சிறந்ததுன்னு பேசுறாங்க ரூபகுமார். நல்லதொரு தீர்ப்பாளர்களுக்கும் நடுவர்களுக்கும் சபையில் அமர்ந்திருக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னை போன்ற மாணவ மாணவியருக்கும் எனது முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா?
ஒரு குழந்தை அழுதுன்னா ஐயோ அழுகை நிறுத்துறதுக்கு போய் கம்மங்கூழ் செஞ்சுட்டு வருவீங்களா? நல்ல நிதர்சனமான ஒரு கேள்வி. ஏன்னா உங்க சின்ன பிள்ளைங்க எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல, பெரியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு கூழ் செய்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? முதல் நாளே அந்த கம்பை ஊற வைக்க வேண்டும், அதை பிறகு அவிக்கணும், அதன் பிறகு அந்த கம்மஞ்சோறு ஊறணும், மறுநாள் காலையில தான் அதுல மோர் கலந்து வெங்காயம் கலந்து நாம குடிக்க முடியும். நம்ம நினைச்ச உடனே கம்மங்கூழ் செஞ்சிட முடியாது. குழந்தை இப்ப அழுகுது அப்படின்னா நாளைக்கு காலையில தான் நம்ம கம்மங்கூழ் கொடுக்க முடியும். அழுகையை நிறுத்தணும்னா நம்ம எதை கொடுக்குறோம்? முதல்ல சாக்லேட் தான் கொடுக்குறோம். பிறந்த நாள் வீடுகள்ல யாரும் கடலை மிட்டாயை வெட்டுறது இல்ல, கம்மங்கல்லிய அறுக்கிறது இல்லை. ஸோ கேட்க தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொன்னாங்க. ஸோ முன்னாடி ஒரு காலத்துல பார்த்தோம்னா இந்த ஆட்டுக்கள் எப்படி இருந்தது பார்த்துருக்கீங்களா? கிரைண்டர்லாம் பார்த்துருக்கீங்க. முன்னாடி எப்படி இருந்தது தெரியுங்களா? கீழே உள்ள அந்த கல் நகராது, நிறைய இருக்கும், குழவி மட்டும் சுத்திக்கிட்டு இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு குழவி அப்படியே இருந்துச்சு, அந்த கீழே இருந்த அந்த இது சுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதுதான் கிரைண்டரை மாத்தினாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் போச்சு, என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? கிரைண்டரே போயிருச்சு. தம்பி சொன்ன மாதிரி பாக்கெட்ல மாவு வாங்கி செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப என்ன ஆச்சு? பாக்கெட்டும் போச்சு. ஸ்விக்கியில ஒரு ஆர்டரை போட்டோமா, சொமாட்டோல ஒரு ஆர்டரை போட்டோமா, தம்பி சொன்ன மாதிரி சாப்பிட்டோமா, சொந்த கண்ணு முன்னாடி பார்த்தோமா, படுத்தமா. அவர் சொன்னாரு சமைக்கிற நேரம் வேஸ்ட், சமைச்சு டேஸ்ட் இல்லைன்னா அந்த சாப்பாடு வேஸ்ட். அதனால துரித உணவுகளை நீங்க எப்படி சமைச்சாலும் டேஸ்ட் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அப்படிதானே? ஒரு 5 வயசு குழந்தை கூட நூடுல்ஸு ஃப்ரைட் ரைஸையும் சாப்பிட்டுட்டு டேஸ்டாவே இல்லை, அடுத்த தடவை நல்லா சமையன்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா? டேஸ்டா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால துரித உணவுகளே சிறந்தது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தை முன்வைத்தது மட்டும் இல்லாம எங்களுக்கு தான் தீர்ப்பு சொல்லணும்னு மிரட்டியும் அவரோட கருத்தை முடிச்சிருக்கிறாரு. ரொம்ப அழகா பேசினாரு ரூபகுமார். இல்ல இல்ல, துரித உணவுகள் அவசரமா கொடுக்கறதுனால அது அவசரமா ஒரு பக்கம் போயிடும். அதனால மிகச்சிறந்தது நம்முடைய பாரம்பரிய உணவுகள் தான். எந்த உணவுக்கு நேரம் கொஞ்சம் எடுக்குதோ அந்த உணவு சிறந்தது. ஸோ கொஞ்சம் நேரம் தான் ஆகும், நம்ம முன்கூட்டியே அந்த நேரத்தை ஒதுக்கி அந்த பாரம்பரிய உணவுகள் பக்கமா போனோம்னா கண்டிப்பா நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும்னு சொல்லி ரிஷா ரோஷினி தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க விடுகிறார். பாராட்டி சீராட்டி தாய்மடியில் தாளாட்டி தமிழ் வளர்த்த மூதாட்டி அவைக்கு என் முதல் வணக்கம், இவ்வவைக்கு என் மறு வணக்கம். அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டில என்ன சாப்பிட்டாங்க? தோ இவங்கள மாதிரி பீட்சா பர்கரா சாப்பிட்டாங்க. அவங்களாம் ஆரோக்கியமான உணவு தானே சாப்பிட்டாங்க. அந்த ஆரோக்கியமான உணவுனா இப்ப மறந்துட்டோம், பல நோயும் கொண்டு வந்துட்டோம். அந்த ஆரோக்கியமான உணவுல என்னன்னு தெரியுமாங்க உங்களுக்கு? இப்ப நான் சொல்றேன் பாருங்க. மாப்பிள்ளை சம்பா, கிச்சடி சம்பா, தூயமல்லி அரிசி, கருப்பு கவுனி அரிசி, அப்புறம் தானியங்கள்ல கம்பு, திணை, சாமை, வரகு, குதிரைவாளி, ரத்தசாலி இத்தனையும் மறந்துட்டோம். இப்பெல்லாம் பாலி செஞ்சு கண்ணுக்கு பல பலன்னு தெரியுற அரிசியை தான் சாதம்ங்கிற பேர்ல வடிச்சு சாப்பிடுறாங்க. அதனால சக்கரை நோய் இன்னும் பல நோய் வருது. எதிரணியர் சொன்ன மாதிரி கடையில வாங்கி தோசை சுட்டு சாப்பிட்டா நம்மளுக்கு புளிச்ச எப்பந்தான் வருது. ஏன்னு சொல்லுங்க பாப்போம். ஏன்னு நான் சொல்றேன் கேளுங்க. ஏன்னா நம்ம வீட்டுல அரைக்கிற மாவுல 3 மணி நேரம் அரிசியும் 1 மணி நேரம் உளுந்தையும் ஊற வச்சு சேர்த்து ஆட்டி அதை ஒரு நாள் புளிக்க வைப்போம். ஆனா கடையில அவங்க ஆட்டின உடனே அதுல ஈனோ, சோடா உப்பு, சோடா மாவுன்னு நிறைய இதை கலக்குறாங்க. அதனால இதுல எங்கங்க இருக்கு உடல் ஆரோக்கியம்? எதிரணியர் கேட்டாரு ஹோட்டல்ல சாப்பிட்றதுக்கும் வீட்டுல சாப்பிட்றதுக்கும் என்ன வித்தியாசம்னு. இப்ப நான் சொல்றேன் பாருங்க அந்த வித்தியாசத்தை. ஹோட்டல்ல இப்ப சாம்பார்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நம்ம செரிக்கிறதுக்காக அதுல அஜினமோட்டோ கலப்பாங்க. ஆனா வீட்டுல பெருங்காயத்தூள் தானே கலப்பாங்க. அந்த காலத்துல ஃபுட்டை குக் பண்ணாங்க, இந்த காலத்துல ஃபுட்டை புக் பண்றாங்கப்பா. சமைச்சு தட்டுல போட சொன்னா சமைக்க நேரம்னா நெட்ல போடுறாங்க நடுவர் அவர்களே. இதெல்லாம் என்ன நியாயம் நடுவர் அவர்களே? ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிற பேர்ல
அதனால எல்லாரும் இனிமேல் ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும். எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். ஆற்று நீர் வாதம் போக்கும், அருவி நீர் பித்தம் போக்கும், சோற்று நீர் இரண்டையும் போக்கும் என்று சொல்லி இனிமேல் நாங்கள் ஒருபோதும் நவீன உணவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும், எங்கள் நவீன உணவுதான் சிறந்ததே என்றும், எங்கள் பாரம்பரிய உணவுதான் சிறந்ததே என்றும் நான் அழுத்தமாக சொல்லி மனமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகா என்னுடைய கருத்துக்களை முன்வைச்சாங்க விஷயம். சாப்பாடை குக் பண்ண சொன்னா குக் பண்றாங்க, சமைச்ச தட்டுல போட சொன்னா சமையல நெட்டுல போட்டுட்டு இருக்காங்க. சரி, இன்னைக்கு நிறைய துரித உணவுகள் கண்ணை கவருது இல்லைங்களா? பார்த்த உடனே என்ன பண்ணுது, அதுல இருக்கிற அந்த கலர் எல்லாம் சேர்ந்து அதை சாப்பிடணும் அப்படின்னு தோணுது. நீங்க ஒரு நூடுல்ஸும் ஒரு ஃப்ரைட் ரைஸும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது வித்தியாசம் பார்த்துருக்கீங்களா? ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கும். என்ன வித்தியாசம்? சூடு மட்டும் இதுல கொஞ்சம் கம்மியா இருக்குது, கொஞ்சம் ஜாஸ்தியா தெரியும். அப்படிதானுங்களே? ரெண்டுலையும் ஒரே சுவை தான் தெரியும். சுவைகளுக்கு வேலை இல்லை. பாரம்பரிய உணவுகளை சாப்பிடும் போது நிறைய அரிசி வகைகள்லாம் சொன்னாங்க. மாப்பிள்ளை சம்பா அரிசி, தூயமல்லி அரிசி, கருப்பு கவுனி அரிசி, திணை வகைகள்ல நிறைய சொன்னாங்க. வரகு, சாமை, நிறைய சிறுதானிய வகைகள்லாம் நிறைய இருக்கு. இந்த சிறுதானிய வகைகள் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? கேள்விப்பட்டிருக்கோம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட். எப்படி அது ஃபாஸ்டா பரவுது பார்த்தீங்களா? அது பேரும் ஃபாஸ்டா பரவுது, சாப்பிடுறதும் ஃபாஸ்டா இருக்குது, அதை பத்தின அந்த ஆசையும் ஃபாஸ்டா இருக்குது. ஸோ அதனால பாரம்பரிய உணவுகள் தான் சிறந்த உணவுகள். துரித உணவுகள் சிறந்தது கிடையாது. எவ்வளவு அவசரமா துரித உணவு சாப்பிடுறோமோ அவ்வளவு அவசரமா எங்க வேணாலும் போகலாம். அப்படிதானே? பாத்ரூமும் போகலாம், ஹாஸ்பிட்டலும் போகலாம், சீக்கிரம் மேலையும் போயிடலாம். அதனால ஃபாஸ்ட் ஃபுட் உடலுக்கு உதவாது. சிறந்தது எது அப்படின்னா அது பாரம்பரிய உணவு தான் சொல்லி ரிஷா ரோஷினி அழகா தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்தாங்க. அவங்களை எதிர்த்து நீங்க என்னதான் பேசுங்க, நீங்க என்ன வேணா சொல்லுங்க, உங்க பேச்செல்லாம் பேச்சோட நிறுத்திக்கணும். ஆனா அந்த அவசர உலகத்துக்கு அவசர உணவு தான் சிறந்ததுன்னு சொல்லி தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க வருகிறார் அர்ஷினி. இந்த பட்டிமன்ற விழாவை தலைமை ஏற்று நடத்த வந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் இவ்விழாவை காண வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மோப்பக் குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கம் குழையும் விருந்துன்னு குரலே சொல்லியிருக்கார் நம்ம திருவள்ளுவர். அதோட பொருள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? நான் சொல்றேன் கேளுங்க. மோந்து பார்த்தா அனிச்ச மலர் வாடிவிடும், அது போல நம் முகம் மாறினாலே விருந்தினரின் முகம் வாடிவிடும்னு சொல்றாரு நம்ம திருவள்ளுவர். அது போலதான் நடுவர் அவர்களே, நம்ம வீட்டுக்கு வந்தவங்களுக்கு எதிரணியினர் சொல்றது போல பழைய சோறும் கீரைகளிலும் கொடுத்தா முக மகிழ்ச்சியோட சாப்பிடுவாங்களா? இந்த பழைய சோத்தை என் வீட்டிலே சாப்பிட்டுக்க மாட்டேனா, இதுக்கா இவ்வளோ தூரம் வரும்னு மூச்சியை தூக்கி விடுறேன்னு வச்சுக்குவாங்க. இதே அவங்க முன்னாடி ஒரு தம் பிரியாணியோட சிக்கன் கிரேவி, சில்லி, ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா அவங்க முகத்துல தெரியும் பாருங்க ஒரு வெளிச்சம். அதை எந்த ஆரோக்கியமான உணவாலையும் ஈடுகட்டவே முடியாது. ஆரோக்கியமான உணவு எதிரணியினர் பேச வந்திருக்காங்களே நடுவர் அவர்களே, அவங்கள கேளுங்க. நான் சொன்ன உணவு வகைகள்லாம் சாப்பிட மாட்டாங்க. நான் சொல்லும் போதே எதிரணியில உள்ள ஒருத்தருக்கு நாங்களே சிக்கன்லாம் கேட்டோட எனக்கே சரிங்க. வாரத்துல 6 நாளும் வேலைக்கு போயிட்டு சண்டே ஒரு நாள் வீட்டுல இருக்கோம். அன்னைக்குன்னு உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு வீட்டுல இருக்குது நமக்கு அப்படின்னு சொன்னா எல்லாரும் சந்தோஷமா இருப்போமா? எவ்வளவு கோவம் வரும் நடுவர் அவர்களே. இந்தியாவுல பேர் போனது பானிபூரி. அந்த பானிபூரிய லைட்டா உடைச்சு விட்டு அதுல ரசத்தை ஊத்தி அப்படியே எடுத்து வாயில போட்டா ஒரு பக்கம் புளிப்பு, ஒரு பக்கம் துவர்ப்பு, கார்புன்னு உலகத்துல உள்ள எல்லா சுவையும் நாக்குல நடனம் ஆடும். துரித உணவு சாப்பிட்டா துரிதமா போயிருக்கோம்னு சொல்றாங்க. இருந்தாலும் ஏன் அதை சாப்பிடுறோம்? ஏன்னா போறப்ப என்னத்தை தூக்கிட்டு போறோங்கிற அப்பா செய்யலதான் தூக்கிட்டு போக மாட்டோம். இப்ப சாப்பிட்டுட்டு போயிடலாம் தூக்கிட்டு.
எதிரணியினர் சொல்றாங்க காய்கறிகள் சாப்பிடணும்னு. ஆனா இப்ப சுத்தமான காய்கறிகளா கிடைக்குது? மரபணு மாற்றம் செஞ்ச காய்கறிகள் தான் கிடைக்குது. அந்த காலத்துல குறிப்பிட்ட சீசன்ல தான் சுரைக்காய், பாகற்காய், பரங்கிக்காய் எல்லாம் கிடைச்சிச்சு. ஆனா இப்ப இந்த நவீன மாற்றத்தால எந்த காய் எப்போ வேணாலும் கிடைக்குது தாங்க. ஏன் எதிரணியினர் இதெல்லாம் நவீன காய் தெரிஞ்சு வாங்கி சாப்பிடாமலா இருக்காங்க? எது பேசினாலும் யோசிச்சு பேசணும் நடுவர் அவர்களே. கால்பந்து வீரர் ஒருத்தர் 60 வயசுல செத்து போறாரு. ஜிம்னாஸ்டிக் ஒருத்தர் 51 வயசுல செத்து போறாரு. நல்லா உடலை கட்டமைப்போட வச்சிருக்க ஒருத்தர் 41 வயசுல செத்து போறாரு. ஆனா தந்தூரி சிக்கன் சாப்பிட்றவரும் 94 வயசு வரையும் உயிரோட தானேங்க இருக்காரு. அதனால பிடிச்சதை சாப்பிடுங்க, சந்தோஷமா வாழுங்க. நடுவர் அவர்களே, நாங்க ஒரு நாளும் மறந்தும் கூட கூழையும் பழைய சோறையும் குடிக்க மாட்டோம்னு சொல்லி இந்த நவீன காலத்துல துரித உணவுகள் தான் சிறந்ததுன்னு எங்களுக்கு நல்ல முறையில் நல்லதொரு தீர்ப்பு வழங்குமாறு தங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்வதோடு எங்களை மனமான விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துரித உணவு தான் சிறந்தது. அம்மா பேசிட்டு மட்டுமா போன மூளைக்குள்ள பிரியாணி, தந்தூரி சிக்கன், ஃபிஷ்பிகர்லாம் உள்ள விட்டு போயிட்டியாங்க. எவ்வளவோ நடந்து கேள்விப்பட்டிருக்கேன். பானிபூரி நடந்து இன்னைக்கு தான் கேள்விப்பட்டேன். அதுவும் நடுநாட்கள் நடந்து மாடுதாங்கல்ல. அடுத்த தடவை வாங்கி பானிபூரி உள்ள போடும்போது நாக்குல நடனாடுதான்னு கண்ணை மூடி யோசிச்சு பார்க்கணும். ஸோ நீங்க சொல்ற பாரம்பரிய உணவுகள்ல மட்டும் எல்லா சுவையும் இல்லை. ஒரு பானிபூரியிலேயே துவர்ப்பு, புளிப்பு, காரம், எல்லா உலகின் எல்லா சுவையும் வந்துடலாம். இந்த பானிபூரியிலேயே எல்லா சுவைகளும் வந்துருது. என்ன எடுத்துட்டு போறோம்? என்ன எடுத்துட்டு போறோம்? மேல போகும்போது ஒரு கையில பானிபூரியும் ஒரு கையில பிரியாணியும் அலோ பண்ணுவாங்களா? அலோ பண்ண மாட்டாங்க. பானிபூரி வச்சிருக்கவங்கன்னா சொர்க்கத்துக்கு போகணும். கம்மங்கூழ் வச்சிருக்கவங்கன்னா எதுவும் கொண்டுட்டு போக முடியாது. போறப்ப எதை கொண்டுட்டு போறோம்? அதனால இப்பவே எதையாவது சாப்பிட்டுட்டு போவோம். போற வழிகள்லாம் இருக்கு. இப்ப நீங்க வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க, விரும்புறீங்க அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா கம்மங்கூழ் நாம சொல்லுற இந்த கூழ் அந்த கடைகள்லாம் தள்ளு வண்டிகள்ல 11 மணி வரைக்கும் தான் கிடைக்கும். 11 மணி 12 மணி ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன, அந்த கூழை விற்பனை செய்ய மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு புளிப்புத்தன்மை ஏற்பட்டுரும். அது காலை வேலைக்கு சிறந்த ஒரு நவதானிய உணவு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க முடியாது. ஆனா நீங்க பானிபூரி 12 மணில இருந்து மத்தியானம் 12 மணில இருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் பார்க்கலாம். தேடி போக தேவையில்லை. அதே மாதிரி ஒரு சில உணவுகள்லாம் பரோட்டாலாம் அடுக்கி வச்சோம்னா எத்தனை நாளைக்கு இருக்கும்? கம்மங்கூழ் எத்தனை நாளைக்கு இருக்கும்? துரித உணவுகள் ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும். உங்களுடைய பாரம்பரிய உணவுகள்லாம் ரொம்ப நாள் இருக்காது அப்படின்னு சொல்லி என்னுடைய கருத்துக்களை அர்ச்சனி ரொம்ப அழகா முன் வச்சாங்க. அடுத்து வரவங்களோட பார்த்து பேசணும், யோசிச்சு பேசணும் அப்படின்னு என் மூலியமா எதிரணிக்கு ஒரு தூதுகள் அமைச்சிருக்கிறாங்க. நீங்க என்ன வேணா பேசுங்க. பாரம்பரிய உணவுகள் பாரம்பரிய உணவுகள் தான். அதுக்கு இருக்கிற ஒரு மவுசு நீங்க சொல்ற இந்த துரித உணவுகளுக்கு எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பேச வராரு நிக்சன். என்னைய போன்ற மாணவ செல்வங்களுக்கும் முதலில் என் இயற்கை வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இயற்கையான உணவு தான் ஆரோக்கியம் என்பதை விவாதிக்க வரவே இல்லை. ஏன்னா அதுதான் தீர்ப்பு, அதுதான் விதிப்பு. அது நடுவர்களுக்கும் நல்லாவே தெரிந்து நடக்கிறேன். நடுவர் அவர்களே, எனக்கு முன்பு பேசிய ரூபகுமார் வந்து சின்ன குழந்தைங்க அழுதா சாக்லேட் தரணும்னா அந்த சாக்லேட் சாப்பிட்றதுனால தான் சின்ன குழந்தைங்களுக்கு வர பூச்சிப்பட்டு வந்து பெரியவங்களுக்கு வர சுகர் வர வருது. ஹோட்டலுக்கு போனோமா, சாப்பிட்டோமா, கை கழுவணுமா, தூங்கணுமா, வாழ்க்கை சும்மா சொர்க்கமா இருக்காங்க நடுவர்களே. சொர்க்கத்துக்கு வேணா அமுச்சு விடுவோம். நடுவர்களே, இது நாட்டு கோழி முட்டையிலையும் பிராய்லர் கோழி முட்டையிலையும் ஒரே சத்துன்பாங்க. ஆனா இப்ப அவங்க தயாரிக்கிறாங்களே இந்த கெமிக்கல் முட்டை, அதுல இருந்து நடுவர்கள் சத்து இருக்கு. அவங்க சொல்லுங்க சத்து இருக்கான்னுட்டு. அவங்களோட கிண்டல் ஜாய சொல்றீங்களா? அதனாலதான் நடுவர் அவர்களே, இது
எனக்கு எதிரில் உள்ளவங்க ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்டு ஃபாஸ்ட்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க நடுவர்களே. ஆனால் எப்போதும் நிலைத்து நிற்கிறது எங்களோட இயற்கையான உணவு தான் நடுவர்களே. சோளம், கேழ்வரகு, உளுந்து, வரகு இதெல்லாம் அவங்க மறந்துட்டாங்க நடுவர்களே. இப்போ அமெரிக்காவில் மினசோட்டான்ற ஒரு இடத்துல 10 நாள் வாழை இலை நாள்னு கொண்டாடுறாங்க. எதுக்கு கொண்டாடுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா நடுவர்களே? தெரியாதுப்பா, எனக்கே தெரியாது. அவங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கு நம்மளோட இயற்கையான உணவு தான் ஆரோக்கியம்ட்டு. அவங்க கண்டுபிடிச்ச அந்த பீஸா பர்கர் அதெல்லாம் ஒரு சத்து இல்லைன்ட்டு. ஆனால் இவங்கெல்லாம் சாப்பிட்றாங்க அந்த பீஸா பர்கரை. அதில் என்ன சாப்பிட்றாங்க நீங்கள் நினைக்கிறீங்க நடுவர்களே? அந்த வாழை இலை விருந்துல வாழை இலை விருந்து சிறந்ததுன்னு நீங்க சொல்றீங்க. அதில் பீஸாவையும் பர்கரையும் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு அவங்க சொல்றாங்க. முருங்கைக்காய் சாம்பாரும் மோர் குழம்பும் இது அப்பளம் பொரிச்சு வாழைக்காய் கூட்டு இதெல்லாம் தான் நடுவர்கள் அவங்க சாப்பிடுவாங்க. இது முன்னொரு காலத்துல நம்மளோட முன்னோர்கள்லாம் 100 வயது வரை அரைச்சு சாப்பிட்டாங்க. ஆனா இப்பெல்லாம் சமையலுக்கே ஒரு முற்றுப்புள்ளி வச்சு போன் எடுத்தோமா, அடிச்சோமா, சோமேட்டோ ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டோமா, வீட்டுக்கு வந்துச்சா சாப்பிட்டோமா இருக்காங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வயிற்று வலிக்குது, போன் அடிச்சுப்பா டாக்டர் கேட்டா பிபி சுகர் வந்துருச்சு, இது வீட்டுக்கார்ட்ட கேட்டா ஹாஸ்பிட்டல் கூட்டு வரணும்னு கேட்டா இல்லப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டு வரலாம் தூக்கிட்டு வரணும் அப்படின்றாங்க. அதனாலதான் நடுவர்களே அவங்கெல்லாம் துரித உணவை சாப்பிட்டு மூளை குழந்தை பேசிட்டு இருக்காங்க. துரித உணவு எனப்படுவது வெறும் உடலை மட்டும்தான் நடுவர்களை வளர்க்கும். ஆனா எங்களோட இயற்கையான உணவு எனப்படுவது உயிரையும் உடலை அறிவையும் உணர்வையும் வளர்க்கும் நடுவர்களே. நம்மளோட நாட்டு மரம் என்னன்னு அவங்க நினைக்கிறாங்க, பனை மரம். அந்த பனை மரத்துல இருந்து வர தண்ணீரும் அந்த பனங்காயும் அந்த பனம்பழமும் அவங்க சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. சாப்பிட்டுருந்தாங்கன்னா அதோட சுவையும் அதோட ஆரோக்கியமும் தெரிஞ்சிருந்தா அவங்க எதிர்ல இருக்க மாட்டாங்க, எனக்கு அருகில் கடைசியா ஒண்ணு சொல்லிட்டு கண்ட கண்ட குப்பை உணவுலாம் சாப்பிட்டு தொப்பையை வளர்க்காங்க. நூற்றாண்டுகள் வாழ 2 நேரம் கூறி எங்கள் பாரம்பரிய உணவு தான் சேர்ந்தது, எங்கள் பாரம்பரிய உணவு தான் சேர்ந்தது என பலமுறை கூறி எங்கள் நல்ல தீர்ப்பு வழங்குமாறு நடுவர்களும் வேண்டி என்னுடைய நன்றியை பெருமிக் கொள்கிறேன். குழம்பி பேசிக்கிட்டு இருக்காங்க நடுவர்களே. உடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது துரித உணவா இல்ல பாரம்பரிய உணவா அப்படின்னு கருத்தை முன்வைக்க நிச்சயம் வருவாங்கன்னு பார்த்தா அவங்க மூளை வரைக்கும் போயிட்டாங்க. ஆச்சு புட்டை சாப்பிட்டு உடம்பு மட்டும் கெட்டு போறாங்க, மூளை வரைக்கும் கெட்டு போய் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. குப்பை உணவை சாப்பிட்டு சில ஆரோக்கியமான உணவுகளை மாத்திரம் சாப்பிட்டா நம்ம சிறந்து விளங்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த துரித உணவுகளை நம்ம சாப்பிட்றதுனால நிறைய நோய்களை நாம சந்திக்கிறோம். ஆரோக்கியமான உணவுகளை நம்ம சாப்பிட்றதுனால நிறைய நோய்களை நம்ம விரட்டி அடிக்கிறோம். நாம இந்த நோய்கள்லாம் போகணும்னு நினைச்சதை சாப்பிட்றது இல்லை, ஆனா அதை சாப்பிட்றதுனால அந்த நோய்கள் வர்றதே கிடையாது. ஆனா இந்த துரித உணவுகளை சாப்பிட்றதுனால நமக்கு நோய்கள் நிறைய வருது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தை முன்வச்சது மட்டும் இல்லாம தீர்ப்பையும் வழங்கி தீர்ப்பை வழங்கினது மட்டும் இல்லாம பல பேருக்கு மூளை குழம்பிருக்குங்கிறத கண்டுபிடிச்சு பல வகையில தன்னுடைய கருத்தை முன்வைத்து தன்னுடைய ஏற்கனவே 3 பேர் பேசுறதே தாங்கல. இதுல அவங்களுக்கு பணங்களுக்கு பத்தி தெரிஞ்சிருந்தா அவங்களும் அந்த பக்கம் வந்திருப்பாங்க. ஏன்னா இன்னும் அதிகம் நிறைய பேர் செய்யணுமா, அப்ப பாரம்பரிய உணவே சிறந்ததுன்னு பேசுறதுக்கு அருகில் இருந்திருப்பாங்க நடுவர்களே. 3 பேர் பேசி இந்த பேச்சு பேசிட்டீங்க, அப்ப இன்னும் ஒரு அடிஷனலா இன்னொரு ஆள் சேர்ந்தாங்கன்னா இன்னும் அதிகமாக பேசுவாங்க. சோ பாரம்பரிய உணவுகள் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி அந்த தின்ற சாக்லேட்னால பூச்சி பல்லு வருது பெரியவங்களுக்கு, இனிமே ஒரு முட்டாய் எடுத்து வாயில போடுவோம், எங்க வரைக்கும் நம்பி போய் நிப்பாட்டிட்டாரு, சுகர் வரைக்கும் போய் நிப்பாட்டிட்டாரு. அந்த முட்டாயால தான் பூச்சி பல்லு, அந்த முட்டாயால தான் சுகர் வருது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்தார். நீங்க இப்படியே பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதா 94 வயசு வரைக்கும் பாரம்பரிய உணவே சிறந்தது, பாரம்பரிய உணவே சிறந்ததுன்னு இந்த 100 வருஷம் நீங்க பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதா. இந்த காலகட்டத்துக்கு எதுங்க சிறந்தது, இப்ப எதுங்க வேணும், இப்ப என்ன நடைமுறைக்கு சாத்தியப்படும்? நாளைக்கு 50 பேர் என் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா நான்
நான் எங்க ஆர்டர் கொடுக்கணும், எப்படி வாங்கணும், சீக்கிரமா நல்ல ஒரு முடிவை யோசிச்சு எடுக்கணும்னா அதுக்கு சிறந்தது துரித உணவுகள் தான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தை முன்வைக்க வருகிறார் ஜெகதீஷ். ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்கன்னு எதிரணியர் பேசுறாங்களே, அப்பனா அவங்களே கையோட ஒரு சோத்து முட்டையை எடுத்துட்டு போய் சாப்பிட வேண்டியதானே? எதுக்கு ஹோட்டலுக்கு போய் விதவிதமா சாப்பிடணும்? எங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு ஆரோக்கியமான உணவு சாப்பிட மாட்டேங்கிறாங்க தம்பி, அதான் எடுத்துட்டு போறதில்ல. சரி, அதெல்லாம் விடுங்க. இப்பதான் பிறந்த நாள்னா பார்ட்டி, கல்யாணம்னா பார்ட்டி, ஃபேர்வெல் டேனா பார்ட்டி, எல்லாத்துக்கும் பார்ட்டி, எதுக்கு எடுத்தாலும் பார்ட்டி. அந்த பார்ட்டியில என்ன பழைய சோறும் உப்பு கருவாடுமா சாப்பிடுறாங்க சொல்லுங்க? அங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை சாப்பிட்டு வந்துருவாங்க. எதிரணிக்கு தான் வேணும்னு கேட்க மாட்டாங்க. நீங்க கொடுக்கறதுனால அவங்க சாப்பிடுறாங்க. அங்க மட்டும் ட்ரெடிஷனல்னு சொல்றாங்க, இங்க வந்து பேசுறாங்க பாரம்பரிய உணவை பத்தி. எங்கெங்க போச்சு உங்க ஆரோக்கியமான உணவு? டீ போட்டு கொடுப்போம். டீ தானே போட்டு கொடுப்பீங்க. என்ன மாட்டை குடிச்சு பால் கறந்து அதுல டீ போட முடியுமா? பால் பாக்கெட்ல தானே டீ காபி போட முடியும். இப்ப வந்து ஒரு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, மாட்டுப்பால்ல இருக்கிற அதே சத்து பால் பாக்கெட்ல இருக்குது. மாட்டுப்பாலையை சாப்பிட்டா பாக்குறாங்க வாய் தெற்காசில இருக்கிற குற்றாலமா மாறி அவங்க வாய் எச்சில் ஊத்தும். எவ்வளவு வலிய வேதனையும் அவர் அனுபவிச்சிருப்பார். அப்படியே அவர் வாயில எச்சில் ஊத்துதுன்னா எப்படிப்பட்ட மனுஷனை சுவையா சொல்லி இருக்கிறதாங்க எங்க துரித உணவு. இப்ப இருக்கிற ஆரோக்கிய உணவுக்கு முன்னாடி எங்க துரித உணவு மக்களை கலரால கட்டி இழுக்குது. அதனால நடுவர் அவர்களே, நான் மறுபடியும் சொல்ல வந்தது என்னன்னா, துரித உணவை சாப்பிடுங்க, துரிதமா செயல்படுங்கன்னு சொல்லிக்கிறேன். எதிரணியர் பாரம்பரியம் பண்பாடு அப்படி இப்படின்னு பேசதான் செய்வாங்க. அவங்க பாரம்பரியம் பேசுறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சாதகமா மட்டும் தீர்ப்பு கொடுக்குறாங்க நடுவர்களே. துரித உணவுதான் சிறந்ததுன்னு எங்களுக்கு சாதகமா தீர்ப்பு கொடுக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நடுவர்களே. நல்லதொரு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி இடம் சாகிறேன். நன்றி, வணக்கம். விட மாட்டேங்குது. காய்கறிகளை சாப்பிடாத கை குழந்தை கூட கைமா புரோட்டா சாப்பிடுது. அது என்னன்னு தெரியாது. அது புரோட்டாவா நூடுல்ஸா அது என்னன்னு தெரியல. அதை கொடுத்த உடனே வாங்கி சக்குன்னு சாப்பிடுது. அதே அந்த குழந்தைகிட்ட போய் நீங்க கேரட் சாப்பிடு, கண்ணுக்கு நல்லதுன்னு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுங்களா? சாப்பிட. வெஜ் நூடுல்ஸ் அதுல கேரட்டை போட்டு கொடுத்தா சாப்பிடுங்க. ஒரு அம்மா சொல்றாங்க, என் பிள்ளைய நான் ஆரோக்கியமா வளர்த்துக்கிட்டு இருக்கேன். எப்படிங்க நூடுல்ஸ்ல நான் கேரட் பீன்ஸ் பட்டாணி எல்லாத்தையும் போட்டு கலந்து கொடுத்துருவேங்க. என் குழந்தை சாப்பிட்டுரும். என் குழந்தை காய்கறி சாப்பிட்றதுக்கே நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் தான் காரணம். அது மூலியமா தான் பழக்கப்படுத்துனேன் அப்படின்னு சொல்றாங்க. துரித உணவுகள் ஒரு பக்கம் நம்மளை ஆட்கொண்டு அப்படியே நம்மளை கட்டி போட்டு சுவையை நாக்குல வர வச்சு அதை சாப்பிடாம போவே முடியாது. அப்படிதானுங்களே? நிறைய உணவுகளை நம்ம பார்க்கிறோம். நம்மளை சுற்றி இன்னைக்கு கடைகள். முன்பெல்லாம் கடைக்கு போனோம் அப்படின்னா அப்பா எழுந்திருச்சு வண்டி எடுத்துட்டு இல்லை நடந்து ரொம்ப தூரம் போய் ஒரு கடையில போய் ஏதாவது ஒரு உணவு கிடைக்குதான்னு பார்த்து வாங்கிட்டு வருவோம். அப்படியே வாங்கிட்டு வந்தாலும் அது சாதாரண ஒரு உணவுகள் அந்த உணவுகளுக்குள்ளதான் இருக்கும். ஆனா இன்னைக்கு கடைக்கு விழுந்தோம்னா வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு கடை, வீட்டுக்கு இந்த பக்கம் கடை. வடிவேல் சார் ஒரு ஜோக்ல சொல்லியிருப்பாரு, இந்த பக்கம் பார்த்தா மழை, இந்த பக்கம் பார்த்தா மழை அப்படின்ற மாதிரி. இந்த பக்கம் பார்த்தா நூடுல்ஸ் கடை, இந்த பக்கம் பார்த்தா பானிபூரி கடை, இந்த பக்கம் பார்த்தா ஃபாஸ்ட் ஃபுட்டு கடைன்னு இன்னைக்கு பார்க்குற இடத்துல எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு கடைங்க அதிகமா வந்துருச்சு. அப்ப இந்த உணவுகளுக்கு நாம எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? என்ன உணவுகள் எல்லாம் நம்ம வைக்கிறோம்?
எப்படிப்பட்ட உணவு நாகரீகங்கள்! இன்னைக்கு நம்முடைய உணவு நாகரீகங்கள் மாறிடுச்சு. ஒரு கிழிஞ்ச ஆடைகளை போட்டுட்டு, ஒரு தட்டை கையில் எடுத்துட்டு வீடு வீடா போய் கேட்டோம்னா அதுக்கு பேரு என்னங்க? நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, நல்ல பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுட்டு, ஒரு தட்டை எடுத்துட்டு பக்கம் பக்கமா இருக்கிற உணவுகள் எல்லாம் எடுத்தோம்னா அதுக்கு பேர் என்ன? பஃபே. நல்ல சட்டை போடாம தட்டை கையில் எடுத்துட்டு பல வகையான உணவு தட்டுக்கு வந்தா அதுக்கு பேர் பிச்சை. நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கையில தட்டை வச்சுக்கிட்டு விதவிதமான உணவு எடுத்தோம்னா அதுக்கு பேர் என்ன? பஃபே சிஸ்டம். இப்போ இன்னைக்கு என்ன பண்றாங்க? பஃபே சிஸ்டம்ல 40 வகையான உணவு வைக்கிறாங்க. 40ஐயும் வாங்கி சாப்பிடுறாங்க. 40மே நமக்கா? உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கப்பா. அதுக்குதான் அந்த பஃபே சிஸ்டம் வச்சாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? குலாப் ஜாமுன் மேல தேங்காய் சட்னியை ஊத்தி, அதுக்கு நடுப்புற பிரியாணியை வச்சு ஒரு பாத்தி கட்டி, உள்ளார 2 புரோட்டாவை போட்டு, இடையில வாக்கியா பறிச்சு நூடுல்ஸ் புடவை கட்டி அந்த தட்டை எடுத்துட்டு வந்து சாப்பிட்டா 2 வாய் புரோட்டா உள்ள போட்டோட்டுமே அடைச்சுக்கும். அவ்வளவுதான். அதுக்கு மேல நூடுல்ஸ் இறங்காது. அதுக்குதான் நாங்க வச்சிருக்கோம் ஒரு குச்சின்னு. தங்கச்சி சொன்ன மாதிரி ஒரு சூடாயுதத்தை வச்சு உள்ள வரைக்கும் குத்தி. சில பேர்லாம் பஃபே சிஸ்டம்க்கு வாயை திறந்தா உள்ள இருக்கிற குடல்லாம் வெளியே போயிடுது. அந்த அளவுக்கு வாங்கி ஒரு இமயமலை மாதிரி குமிச்சு நாங்களா கேட்டோம், நீங்க தானே வச்சிருக்கீங்க. சாப்பிடுற உணவு முறைகள் இன்னைக்கு மாறிடுச்சு. ஆனா நம்முடைய பாரம்பரிய உணவு முறைகள் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? ரொம்ப அழகா ஒரு வாழை இலையை விரிப்பாங்க. இந்த வாழை இலையை விரிச்சு நம்ம கம்மியா சாப்பிட வேண்டிய பொருள்கள் எல்லாம் வாழை இலையில எந்த பக்கம் இருக்குன்னு தெரியுங்களா? இடது பக்கம் ஓரத்துல இருக்கும். ஏன் தெரியுங்களா? நம்ம கையை இங்க இருந்து அங்க எடுத்துட்டு போறோம். ஒரு முயற்சி அங்க இருக்கு. இப்ப இந்த ஓரத்துல வைக்கிறதெல்லாம் நீ கம்மியா சாப்பிடணும். உனக்கு முன்னாடி வலது கை பக்கம் எது இருக்குதோ அது நிறைய சாப்பிடணும். ஒரு வாழை இலையை போட்டு அந்த ஓரத்துல உப்பு வைப்பாங்க, அந்த ஓரத்துல ஊறுகாய் வைப்பாங்க. அதெல்லாம் குறைவா எடுத்துக்கோ, உப்பை கம்மியா எடுத்துக்கோ, ஊறுகாயை கம்மியா எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் காய்கறிகளை வைப்பாங்க. அந்த காய்கறிகள் என்ன இருக்கும் தெரியுங்களா? நீர் காய்கறிகள், நிறைய நீர் சத்து நிறைந்த காய்கறிகளை பரிமாறுவாங்க. இந்த ஓரத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் இருக்கும். ஏன் அந்த வலது கை பக்கத்துல அந்த ஓரத்துல ஸ்வீட் வைக்கிறாங்கன்னா, நாவுகள்ல அந்த சுவை அரும்புகள், நீர் சுரப்பிகள் வந்து திறக்கணும்னா இனிப்பு நமக்கு தேவை. இப்ப அந்த இனிப்பை நம்ம சாப்பிடணும், அதுக்காக அந்த இனிப்பு அங்க வச்சோம். அதுக்கப்புறம் நமக்கு சாதம், மோர், பிறகு ரசம், அதன் பிறகு இடையில ஒரு இனிப்பு நாம சேர்த்துக்கொள்ளணும், பாயாசம், அதன் பிறகு கடைசியா மோரையும் வச்சோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? திருமண வீடுகளுக்கு போனோம் அப்படின்னா கல்யாணம் நடக்கலாம் பார்க்கறது இல்லை. அதெல்லாம் அவங்க பிரச்சனை. சாப்பாடு போட்டாச்சுன்னு சொன்ன உடனே சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு பின்னாடி போய் அனுப்பிச்சிருவோம். அவனுக்கு சாப்பாடு முன்னையும் போகாது, பின்னாடி ஒரு ஆள் நின்று அவன் எத்தனை அப்பளம் சாப்பிடுறான், எத்தனை வாட்டி சோறு குழம்பு எத்தனை வாட்டி சாப்பிடுறான், பின்னாடி இருந்து கவுண்ட் பண்ணிட்டே இருக்கும். இப்பதான் சாப்பிட்டான், மறுபடியும் ரசம் கேட்கறான், எப்ப சாப்பிட்டு எந்திரிப்பானோடு பின்னாடி இடம் பிடிச்சி வெயிட்டிங்ல நின்றுட்டு இருப்போம். இவன் நிக்கிறானே, அவன் கம்மியா 4 தடவை குழம்பு, 3 தடவை ரசம், 2 அப்பளம் 4 வடையோட நிறுத்திடுவான். இவன் நேரம் பின்னாடி நிக்கிறான். நாம சாப்பிட முடியல, சாப்பிட்டு எழுந்திருச்சு வேற சொல்லுவோம், முன்ன மாதிரி சாப்பிட முடியல. என்னன்னா முன்ன மாதிரி இப்ப சாப்பிட முடியல. அதுவும் சாப்பிடாங்க. அப்பளத்துக்கு ஒரு பேப்பர் வெயிட் வச்சிருப்பாங்க இல்லைங்களா? அப்பளம் வெயிட் வடை. அந்த அப்பளம் மறந்து நாம வடையை வச்சிருப்போம். எதுக்கு நம்ம அப்பளத்தை வச்சிருக்கேன் தெரியுமா? பாயாசம் இல்ல, ஊத்துங்க, இங்க ஊத்துங்க, இலைய தொடச்சு கழுவி பாயாசத்தை கொண்டு வந்து ஊத்துங்க. ஊத்தி அந்த அப்பளத்தை வச்சு அடிச்சா அது எதிர்த்தாம இருக்கிறவங்க வரைக்கும் அடிச்சு பாயாசத்தை சாப்பிட்டு என்ன பண்ணா, காலையில எந்திரிச்ச உடனே ஒரு டீ இல்லாம எந்த வீடுகளும் இல்லை. அந்த டீக்கு ஒரு வடை, அந்த டீயோட சேர்த்து சாப்பிட ஒரு பிஸ்கெட், அதுக்கப்புறம் சிற்றுண்டி. வேறுதான் சிற்றுண்டி. சாப்பிடுறது வேறுண்டியா இருக்கு. எல்லாம் சாப்பிடுறாங்க. அந்த இயற்கை தூக்க மாத்திரை பொங்கல் சாப்பிட்ட உடனே டைரக்டா 3ஆம் வானத்துக்கு ஏறணும். அந்த பொங்கல் நெய் கொஞ்சம் ஊத்தி, மிளகு கொஞ்சம் போட்டு, கடையில முந்திரி இருக்கா இல்லையான்னு தெரியல, அம்மா கைக்கு வர முந்திரி எல்லாம் அது உள்ள எடுத்து போட்டு பொங்கல்னு ஒரு சிற்றுண்டி வைப்பாங்க. அப்புறம் அந்த பொங்கலை சாப்பிட்டது ஒரு மாதிரி இருக்குல்ல, செரிக்க ஒரு டீயை கொடு அப்படின்னு ஒரு டீ. அப்ப இந்த சிற்றுண்டிக்கும் மதிய உணவுக்கும் இடையில ஒரு இடைவேளை உணவு வேணும் இல்லைங்களா? பசிக்கும்ல, நான் சாப்பிடணும்ல, இடையில
சாப்பிட்டு ஆமை மாதிரியே நகர்ந்துகிட்டு இருப்பான். ஒரு ஆமை வடையை சாப்பிட்டு வடை சாப்பிட்டா டீ குடிக்கணுங்கிறது கட்டாயம் இருந்து சாமி கண்ணை ஊற்றும். அப்புறம் ஒரு டீ வடையை சாப்பிட்டு ஒரு டீ. அதன் பிறகு மதிய உணவு. அந்த உணவுல என்னென்னமோ இருக்குது, 30-40 உணவுகள். நாலு என்ன என்ன கேட்கறாங்களோ அதெல்லாம் உணவு. ஆனா மதிய உணவு. அப்புறம் சாயங்காலம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. நான் சாப்பிடலன்னு தப்பா நினைப்பாங்க. அவங்க சாப்பிடும்போது நான் ஒரு பப்ஸ், எனக்கு பிடிச்ச முட்டை பப்ஸ் நான் ஒண்ணு, அவங்க ஒண்ணு, அவங்களுக்கு பிடிச்ச வெஜ் பப்ஸ் நான் ஒண்ணு, அவங்க ஒண்ணு. அப்புறம் அந்த பப்ஸ் தெரிக்கணுங்களா, அதுக்கு ஒரு ஸ்ப்ரைட்டோ செவனப்போ முச்சிட்டோப்போ அதை ஒண்ணு உள்ள ஊத்துறது. அது என்ன கலரோ கலர்லாம் கொடுக்குறாங்க, அதை ஒண்ணு உள்ள ஊத்துறது. அப்புறம் நைட்டு சாப்பாடு அது எப்படியும் சமைக்க லேட்டா இல்லை, ஒரு 8 சப்பாத்தி, ஒரு 6 பூரி, அதுக்கு ஒரு பூரி கிழங்கு வச்சு சாப்பிட்டு உணவு முடிச்சாங்க. நம்ம உணவு முறைகளுக்கு சொல்லியிருக்காங்க, ஒரு வேளை சாப்பிடுறவன் யோகி, ஒரு வேளை சாப்பிடுறவன் யோகி. யோகினா யாருங்க? ஞானிகள். ஞானிகள்லாம் ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க. 2 வேளை சாப்பிடுறவன் யோகி. அவங்க மகிழ்ச்சியா இருக்கவங்க 2 வேளை சாப்பிடுவாங்க. 3 வேளை சாப்பிட்டா ரோகி. வியாதியஸ்தர்னு பேரு. ரோகினா யாரு? வியாதியஸ்தர். இப்ப இந்த சுகர் காரணம் பிடிச்சு பிடிச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. 10 இட்லி ஒரே நேரத்துல சாப்பிடாதையா, சுகர் ஏறுது. காலைல 2 மத்தியானம் 2 பிரிச்சு சாப்பிடு. ரோகி. வியாதியஸ்தர் ரோகி. அந்த காலத்துல சொல்லிட்டாங்க 3 வேளை சாப்பிட்டா அவங்க யாரு? வியாதியஸ்தர். நோயாளி தான் 3 வேளை சாப்பிடுவான். 2 வேளை சாப்பிடுறவன் போகி. மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கிறவன் 2 வேளை தான் சாப்பிடுவான். அதுலயும் சிறந்தவங்க யாரு? யோகி. ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க. இப்ப கண்ட நேரத்துலயும் கண்டதையும் சாப்பிட்டு நம்மலாம் தேசத்துக்கே துரோகி, வீட்டுக்கே துரோகி. பார்க்கறதெல்லாம் சாப்பிட்டு ஏன்னா பிரேக்ல 4 கடலை மிட்டாய் சாப்பிடுறாங்க, சாயந்தரம் ஃப்ரெண்ட்ஸோட 7-8 முறுக்கு சாப்பிடுறாங்க. அப்புறம் தீபாவளிக்கு செஞ்ச பலகாரத்தை வீட்டுல எல்லாம் ஒண்ணு வச்சிருக்கோம். என்ன வச்சிருக்கோம் வீட்டுல? வீட்டுல ஒரு சவப்பட்டி வச்சிருக்கோம் தெரியுங்களா? ஒரு கரண்டி 3ஆம் வாரம் வச்ச சட்னில இருந்து போன வருஷம் தீபாவளிக்கு செஞ்ச எல்லடா உறுப்புல இருந்து எல்லாம் அது பிரிச்சு கிடையாது. அது குளிர்சாதன சவப்பட்டி. 2ஆம் உள்ள இருந்து 3ஆவது வாரம் வச்ச புளிக்குழம்புல இருந்து அம்மாவுக்கே மறந்துருக்கும். அந்த கெட்டு சட்னி உள்ள வச்சிருக்கேன், அதை எடுத்து சாப்பிடுறான். அம்மா கையால பண்ணுனதுடா அப்படின்னு சொல்லி ஃபுல்லா அது எல்லாத்தையும் இறக்குனா. என் வீட்டுக்காரர் ஒருத்தர் சொன்னா, நான் சாப்பிட்டுட்டு எடி போன வாரம் வச்ச அதே ருசி இந்த மீன் குழம்புல, போன வாரம் வச்சது இல்லை, போன வாரம் வச்சதேடா, அதை நிறைய வச்சிருக்கு, சூடு பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிட்டு எந்திரிச்சு போடியடா, போன வாரம் வச்ச மாதிரியே, போன வாரம் வச்சதுதான் எங்கடி ஃப்ரிட்ஜில் தான் வச்சிருந்தேன். எல்லாத்தையுமே அந்த சவப்பட்டியில இருந்து இறக்குனா அது உள்ள வச்சு வச்சுதான் சாப்பிடுவேன். ஏன் ஒரு கரண்டி குழம்பு 1 லட்சம் ரூபாயா? மிஞ்சி போனா ஊத்திட்டு தான் போங்களேன், உள்ள எல்லாத்தையும் அடைச்சு வச்சிட வேண்டியது. ஒரு அம்மா பட்டு புடவைலாம் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கிறாங்க. கேள்விப்பட்டேங்க, பட்டு புடவை 2, கவரிங் நகை 3, கருத்து போவானா? ஏன்னா கவரிங் நகை கருத்து போகாம பட்டு புடவை பட்டு போகாம இருக்கிறதுக்கு யூஸ் பண்ற பெட்டிலியானா எனக்கு சாப்பாடு வச்சு தரீங்க. இப்ப எவ்வளவோ ரெடிமேடு உணவுகள் வந்துருச்சு. புரோட்டாவே ரெடிமேடுல, சாதா புரோட்டாவே 1 வாரம் கெட்டு போகாது. அதை ஏன்டா நீ ரெடிமேடு மிக்ஸ்ல தர்ற? அந்த வீட்டுக்கு சென்று தோசைக்கல்லில் போட்டோம்னா புரோட்டா ரெடி. அப்படிதானுங்களே? புரோட்டா சாதாரணமா செஞ்சாலே 1 வாரம் கெட்டு போகாது. அதை நான் போட்டிருக்கேன், 1 மாதம் கெடாத புரோட்டா தயார். ஏண்டா 1 மாசம் கெட்டு போகாதுன்னா அப்ப என் வயிற்றுக்குள்ள போச்சுன்னா, இந்த நூடுல்ஸ்ல சொல்றாங்க அதுல ஒரு மெழுகு இருக்குமா. ஒரு முறை அந்த நூடுல்ஸை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதுல இருக்கிற மெழுகு விடுபடுவதற்கு 30 நாட்கள் வேணும். அந்த மெழுகு நம்ம உடலை விட்டு போவதற்கு. அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் பாரம்பரியமா நாம எப்படி சாப்பிடணும் அப்படின்னு ஒரு முறை வச்சிருக்காங்க. அழகான முறை. நீர் சுருக்கி, மோர் பெருக்கி, நெய் உருக்கி சாப்பிடும் போது தண்ணி குடிக்காதுன்னு எத்தனை பேர் வீட்டுல சொல்லுவாங்க? தண்ணி குடிக்க கூடாது. இது நம் முன்னோர்கள் கண்டறிந்தது. பரவாயில்ல, இவ்வளவு பேருடைய பெற்றோர்கள் பாரம்பரியத்தை பின்பற்றுகிறார்கள். நீர் சுருக்கி, ஏன்னா அது நமக்கு நம்ம உடம்புக்கு உணவை செரிப்பதற்கு தேவையான ஒரு அமிலம் சுரக்கும், HCl. அது சுரப்ப தண்ணீர் குடிக்க குடிக்க டைலூட் ஆகிட்டே இருக்கும். சாப்பிடும் போது தண்ணி குடிக்க கூடாது. நீர் சுருக்கி, மோர் பெருக்கி, மோர் அதிகமா சேர்த்துக்கொள்ளலாம். மருத்துவர் சிவராமன் ரொம்ப அழகா சொல்லுவார், வெள்ளையா இருக்கிறது எல்லாமே விஷம். வெள்ளை சர்க்கரையாகட்டும், வெள்ளை பாலாகட்டும், வெள்ளையா கண்ணுக்கு எதெல்லாம் படுதோ அதெல்லாம் விஷம். இதே நீங்க அந்த பாலை தயிராக்கி
ரொம்ப சிறந்தது, வரமானது. அப்ப நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய்யை உருக்கித்தான் சாப்பிடணும். அதுதான் நம்முடைய முன்னோர்களினுடைய முறை, நம் முன்னோர்களினுடைய பாரம்பரியம். அப்படி சாப்பிடும் பொழுது நம்முடைய ஆரோக்கியம் சிறந்ததா இருக்கும். ஒரு பழமொழி உண்டு, ஆணைக்கு ஒரு காலம் தான். என்ன பழமொழிங்க? ஆணைக்கு ஒரு காலம் தான் என்ன? ஆணைக்கு ஒரு காலம் தான் அப்படிங்களா? இப்படிதான் நம்முடைய பழமொழிகள் எல்லாம் திரிபு நிலை அடைந்தது. ஆ நெய்க்கு ஒரு காலம் உண்டு, பூ நெய்க்கு ஒரு காலம் உண்டு. இதுதான் பழமொழி. ஆ நெய் அப்படின்னா ஆவினுடைய நெய். ஆன்றது பசுமாட்டை சொல்லுவாங்க. ஆவினுடைய நெய். பூ நெய் அப்படின்னா பூக்களில் இருந்து கிடைக்கின்ற நெய், அதுதான் தேன். அப்ப பசுவினுடைய நெய் சாப்பிடுவதற்கு ஒரு காலம் உண்டு, தேனை சாப்பிட ஒரு காலம் உண்டு. அதிக குளிர்ச்சியான நேரங்கள்ல நம்ம நெய் எடுத்துக்க கூடாது, செரிமானத்திற்கு அது உதவாது. அப்ப நெய்யை எடுத்துக்கொள்வதற்கு ஒரு காலம் உண்டு, நம்ம தேனை எடுத்துக்கொள்வதற்கு ஒரு காலம் உண்டுன்னு சொல்லி ஒரு கால வரையறை நம் முன்னோர்கள் வைத்திருந்தார்கள். எல்லாவற்றையும் நினைத்த நேரங்கள் எல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன்னா நம்ம வீடுகள்ல காலையில பாத்தீங்கன்னா நீராகாரம்னு ஒண்ணு இருக்கும். இந்த பழைய சாதத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நீராகாரம், அதுல அவ்வளவு தாது சத்துக்கள், விட்டமின்கள் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அது அவ்வளவு நிறைந்திருக்கும். அந்த நீராகாரத்தை சாப்பிட்டு வலுவா இருந்தார்கள் நம்முடைய முன்னவர்கள் எல்லாம். அந்த நீராகாரத்தை நம்ம குடிக்கும் பொழுது சத்து வரும் அப்படின்னு தெரிஞ்சதுனால இன்னைக்கு போர்ச்சுகீஸ் நாட்டுல ஒரு டப்பால அடைத்து விற்கிறார்கள் நீராகாரம். எவ்வளவு தெரியுமா அதோட விலை? இந்திய காசுக்கு 1500 ரூபாய். எதுங்க? பழைய சாதத்திலிருந்து வர்ற அந்த நீராகாரத்தினுடைய விலை 1500 ரூபாய். சாதம் வடிச்ச பிறகு ஒரு கஞ்சி வரும் தெரியுங்களா, அதுல ஸ்டார்ச் சத்து நிறைந்தது. அது இன்னைக்கு அமெரிக்கா நாடுகள்ல ஸ்டார் ஹோட்டல்ல பரிமாறுவாங்க, கஞ்சி கேட்டு சாப்பிடுறாங்க. ஏன் இன்னைக்கு நம்ம ஹோட்டல்லையே பாருங்க பழைய சாதம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு மண் சட்டியில பழைய சாதம் போட்டு வச்சிருக்கிறாங்க. வீடுகள்ல சாப்பிட்ட நாட்கள்லாம் கடந்து இன்னைக்கு ஹோட்டல்ல பழைய சாதத்தையும் அந்த கஞ்சியையும் வாங்கி குடிப்பதற்கு வரிசையில நிக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம எங்க போச்சு நம்முடைய பாரம்பரியம்? எங்க போனது நம்முடைய பாரம்பரிய உணவுகள்? இப்ப நம்ம உணவு முறைக்கு தமிழன் ஒரு தனி கால வரையறை வைத்திருந்தார்கள். இந்த உணவை இப்ப சாப்பிடணும், இந்த உணவை இப்ப சாப்பிடணும். ரொம்ப அழகா இந்த அணியில ஒரு தங்கச்சி சொன்னாங்க, சில காய்கறிகள் சில காலகட்டத்துல தான் கிடைக்கும். பாகற்காய் இந்த சீசன்ல தான் கிடைக்கும், இதற்குன்னு ஒரு காலம் உண்டு. பீர்க்கங்காய் இந்த காலத்துல தான் கிடைக்கும், பூசணிக்காய் மார்கழி மாசத்துல தான் கிடைக்கும். அதனாலதான் நம்முடைய பொங்கலுக்கு கோலம் போடும்போது பூசணி பூவை கோலத்துக்கு நடுப்புற வைப்பாங்க. பூசணி பூ மார்கழி மாதத்துல, பூசணிக்காய் அப்பதான் கிடைக்கும். பூசணியில நிறைய சத்துக்கள் இருக்கு. இப்ப அது அந்த காலகட்டத்துல தான் கிடைக்கும். நமக்கு கால வரையறைகள் இருந்தது. நம்முடைய நாட்கள் இப்போதெல்லாம் மாறிவிட்டது. இப்ப நீங்க எப்ப போங்க சூப்பர் மார்க்கெட்ல எப்பவுமே பூசணிக்காய் வச்சிருக்காங்க, எப்பவுமே பரங்கிக்காய் கிடைக்குது, எப்பவுமே உங்களுக்கு அந்த சீசனல் காய்கறிகள்னு சொல்லக்கூடிய அந்த காய்கறிகள் எல்லாமே எல்லா நேரத்திலுமே நமக்கு கிடைக்குது. அப்ப நம்முடைய பாரம்பரியங்கள் எங்கே போனது? நம்மளே யோசிப்போம். வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா தங்கச்சி அருமையா ஒரு கேள்வி கேட்டாங்க, பழைய சோறு கொடுத்தீங்கன்னா ஏத்துப்பாங்களா? நீங்க எத்தனை பேர் நாம விருந்தினர் வீட்டிற்கு சென்று பழைய சோறு சாப்பிட ரெடியா இருக்கும்? இல்ல. நம்மளுடைய பாரம்பரியங்களே மாறி போய்விட்டது. அந்த மோர் மிளகாயும் அந்த கொத்தரை வத்தலும் வறுத்து வச்சு பழைய சாதத்தை வச்சாங்கன்னா சாப்பிடுறதுக்கு ஒரு நாக்கு பத்தாது. இன்னைக்கு நாம் அதையெல்லாம் மறந்துட்டோம். நம்முடைய பாரம்பரிய உணவுகளை எல்லாம் நாமளே மறந்து விட்டோம். இந்த கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா. ஏன் மாப்பிள்ளை சம்பான்னு அதுக்கு பேர் வந்து தெரியுங்களா? ஒரு மாப்பிள்ளைன்னா உங்கெல்லாம் இந்த மாப்பிள்ளையினுடைய வீரத்தை பார்த்து அவரது அறிவை பார்த்து தான் பெண் கொடுப்பார்கள். அந்த மாப்பிள்ளை சம்பா என்று சொல்லப்படுகின்ற அந்த அரிசி ஏன் பெயர் பெற்றதுன்னா, ஒரு கல் இருக்கும் வட்டக்கல்னு, அந்த கல்லை தூக்கி மாப்பிள்ளை துண்டாம தூக்கி போட்டாங்கன்னா தான் வலுவான மாப்பிள்ளைன்னு பொண்ணு கொடுப்பாங்க. அதனால அந்த சம்பா அரிசிக்கு பேரு மாப்பிள்ளை சம்பா. அதை சாப்பிட்டா அவ்வளவு வலுவா இருப்பாங்க, அவ்வளவு வலுவை நிறைந்தது அந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி. தூய மல்லி அரிசி ஏன் அதுக்கு பேர் அப்படி வச்சாங்க? தூய்மை, உடலை போய் தூய்மைப்படுத்தணும். உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா அசுத்தங்களையும் அந்த அரிசி, தூய மல்லி அரிசி தூய்மைப்படுத்தக்கூடியது. உள்ள போய் எல்லாவற்றையும் எடுக்கும். யானைக்கால் அரிசி, யானையை போன்ற வலு அதுக்கு இருக்கும். அந்த அரிசிகள் எல்லாம் நம்ம இன்னைக்கு விட்டுட்டோம். அதுபோல நம்முடைய திணை வகைகள்,
திணை சாப்பிட்டா இதயத்துக்கு துணை, கம்பு சாப்பிடாதான் உடலுக்கு தெம்பு. எத்தனையோ நம் முன்னோர்களின் கூற்றுக்கள் இருக்கு, புறநானூற்று பாடல்கள் எல்லாம் இருக்கு. கொள்ளை கொழுத்தவனுக்கு கொள்ளு கொடுங்க. கொள்ளை சாப்பிடும் பொழுது நீர் சத்துக்களை வடித்து அந்த உடல் பருமனில் உள்ளவர்கள் ஒல்லியாவாங்க அப்படின்னு சொல்லி. நம்முடைய முன்னோர்கள் யாருமே ஜிம்முக்கு போல, நம்முடைய முன்னோர்கள் யாருமே நடைப்பயிற்சி செய்யல. இன்னைக்கு 2 பேர் ஒரு 40 வயதை கடந்தவர்கள் சந்திச்சுக்கிட்டாங்க அப்படின்னா என்ன பேசிக்கிறாங்க தெரியுங்களா? எனக்கு 300, உனக்கு 400, 200 சுகர் ரேட்டு, உனக்கு எவ்வளவு இருக்கு, எனக்கு எவ்வளவு இருக்கு, நீ என்ன மாத்திரை சாப்பிடுற, நான் என்ன மாத்திரை சாப்பிடுறேன். இதைத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனா இந்த நிலைமைகள் மாற வேண்டும். அதனால நேற்றைக்கு எங்க கல்லூரியில ஒரு தினத்தை நாங்கள் சிறப்பித்தோம். பாரம்பரிய உணவும் மீட்டுருவாக்கமும். பாரம்பரிய உணவுகளை மறுபடியும் நாம மீட்டுருவாக்கம் செய்யணும். நம்முடைய சிறுதானியங்கள் தான் பாரம்பரிய உணவுகளின் ராஜான்னு சொல்றாங்க. அந்த சிறுதானிய உணவு வகைகளை மீட்டெடுக்கணும், நாமளும் திரும்பணும். அப்ப பிள்ளைகள் உங்களுடைய பிறந்த நாளுக்கு சாக்லேட்டுக்கு பதிலாக கடலை மிட்டாய்களை நீங்க கொடுக்கலாம். தம்பிங்க அழகா கேட்டாங்க, பிறந்த நாள் வைபவங்கள்ல கேக்கு தான் வெட்டுறாங்க, நீங்க அந்த கேக்குகளுக்கு பதிலாக நீங்க ஒரு இனிப்பு பொங்கலை வழங்கலாம். எதெல்லாம் நம்முடைய பாரம்பரியத்தை சார்ந்தது, எதெல்லாம் ஆரோக்கியத்தை சார்ந்தது, நம் முன்னோர்கள் எல்லாவற்றையுமே ஆரோக்கியமா தான் பார்த்தாங்க. அது உடலுக்கு ஆரோக்கியமா, அதுக்கு பிறகுதான் அதை சாப்பிடுவாங்க. இன்னைக்கு இரும்பு சத்துக்கள் இல்லைன்னு சொல்லி, ஹீமோகுளோபின் இல்லைன்னு சொல்லி மாத்திரைகள்ல உட்கொள்றாங்க. அந்த மாத்திரைகள் எல்லாம் காட்டிலும் கேழ்வரகு, அதுல அவ்வளவு இரும்பு சத்துக்கள் இருக்கிறது. அதனால பிறந்த ஒரு 3 முதல் 4 மாத குழந்தைக்கு கேழ்வரகு பால் எடுத்து கொடுங்க, கேழ்வரகு கஞ்சி கொடுங்க. அந்த பிள்ளைக்கு ஊட்டச்சத்து அதிகரிக்கும். அந்த வளரிளம் பருவத்துல, பேரிளம் பருவத்தை அடைவதற்கு முன்னரே அந்த வளரிளம் பருவத்துல பிள்ளைகளுக்கு அதிகமாய் தேவைப்படும். ஒரு பெண் பிள்ளை தன்னுடைய வயதை அடையும் பொழுது, பூ பெய்தும் பொழுது அந்த பிள்ளைக்கு என்னெல்லாம் கொடுக்குறாங்க? நல்ல எண்ணெய், அந்த நல்லெண்ணெய் குடிக்க கொடுப்பாங்க. நாட்டு கோழியினுடைய அந்த முட்டையை குடிக்க கொடுப்பாங்க. உளுந்துல செய்த அந்த களி, உளுந்தங்களி கொடுங்க. பின்னாடி உள்ள அந்த முதுகு தண்டுகள் எல்லாம் வலுப்பெறும் அப்படின்னு சொல்லி நம் முன்னோர்கள் எல்லாவற்றையும் பாரம்பரியமாய் காத்து வந்தார்கள். இன்னைக்கு நம்ம பாரம்பரியத்தை விட்டுட்டோம். மேலை நாடுகள் அதை பின்பற்றுறாங்க. தம்பி சொன்னது போல மேலை நாடுகள்ல இன்னைக்கு வாழை இலை திருவிழா, இன்றைக்கு தமிழர் திருவிழா அப்படின்னு சொல்லி மேலை நாடுகள்ல நிறைய இந்தியர்கள் போய் பார்க்கும் பொழுது அவங்களுக்கே ஆச்சரியப்படத்தக்கதாய் சாதம் வடித்த அந்த கஞ்சி விற்பனைக்கு வச்சிருக்கிறாங்க, நீராகாரம் விற்பனைக்கு இருக்குது. அவங்களுடைய நாடுகள்ல உள்ள அந்த பிரசித்தி பெற்ற நட்சத்திர ஹோட்டல்கள் எல்லாம் நம்முடைய இந்திய உணவுகளை தான் பரிமாறுகிறாங்களாம். ஏன்னா இந்த உணவியல் வல்லுநர்கள் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்களாம். அந்த உணவியல் கட்டுரைகள்ல இந்தியர்கள் பயன்படுத்துகின்ற பாரம்பரிய உணவுகளில் தான் ஒரு மனிதனுக்கு தேவையான ஆகச்சிறந்த சத்துக்கள்லாம் நிறைந்திருக்குதுன்னு சொல்லி ஒரு கட்டுரையை வெளியிட்டிருக்கிறாங்க. இது எத்தனை பெரிய சிறப்பு தமிழர்களாகிய நம் முன்னோர்களுக்கு. அவங்க அப்பவே கண்டுபிடிச்சிட்டாங்க இதெல்லாம் சிறந்த உணவுகள், இதெல்லாம் சேர்த்துக் கொள்ளும் போது எங்களுடைய உடல் ஆரோக்கியம் பெறும். ஆனா பாரம்பரிய உணவுகள் எடுத்துக்கொள்வதற்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நாம சொல்லுகின்ற இந்த துரித உணவுகளை போல அதிவேகத்துல அதிசீக்கிரத்துல கிடைக்காது. முளைக்கட்டிய பயிர் ஒரு நாள் ஆகும் முளைக்கட்டலாம். அந்த முளைக்கட்டிய பயிர்கள் அவ்வளவு சத்து இருக்கு. அப்ப நான் முன்கூட்டியே என்னுடைய நாட்களை நான் முன்னாடியே யோசிச்சு இதெல்லாம் நான் செய்ய போறேன், இதெல்லாம் நான் பண்ண போறேன், என் பிள்ளைக்கு நான் சத்தான உணவுகளைத்தான் கொடுப்பேன். முன்னாடி நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் என்ன கொடுத்தாங்க? சாயந்தர நேரத்துல அப்பத்தா ஒரு பச்சை பயிரை முளைக்கட்டி ஊற வச்சு அதுல கொஞ்சம் வெள்ளத்தை போட்டு தேங்காயை திருவி போட்டு ஒரு உருண்டை பிடிச்சு கொடுப்பாங்க. எத்தனை பேர் சாப்பிட்டு இருக்கீங்க? நீங்க சின்ன குழந்தைங்க பரவாயில்ல, இன்னமும் சில வீடுகள்ல தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, பாரம்பரியம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் சிற்றுண்டியாக பிள்ளைகள் வரும்போது சத்தான உணவாக கொடுப்பாங்க. வீடுகளுக்கு நம்ம போனோம்னா முன்னாடி நீர்மோர் கொடுப்பாங்க. இன்னமும் நாம நீர்மோர் பந்தல்களை பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம பாரம்பரியம். நீர்மோர்கள் கொடுப்பாங்க. பானக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இனிப்பை கொடுக்கிற புளியையும் வெள்ளத்தையும் கலந்து கொடுக்கிற ஒரு உணவை கொடுப்பாங்க. நீண்ட தூரம் நடந்தவர்களுக்கு களைப்பை குறைப்பதற்கு பானக்கம் கொடுக்கப்படும். இன்னைக்கு நம்ம அதெல்லாம் கொடுக்கணுமா, அதெல்லாம் செய்யணுமா? நம்ம யோசித்து பார்த்து தமிழர்களாகிய நாம நம்முடைய பாரம்பரியத்தை விட்டுறக்கூடாது. இந்த பள்ளிக்கு நான் வரும்போது முதல்வர் சொன்னாங்க, மார்டின் சொன்னாங்க, இது முதல் முறை பட்டிமன்றமே எங்கள் பள்ளிக்கு முதல் முறை. எங்க பிள்ளைங்க முதல் முறை பேசலாம்னு சொன்னாங்க. எனக்கு என்னமோ இவங்க பேசுறதா பார்த்த போது இவங்க முதல் முறை பேசியது போல இல்லை, பட்டிமன்ற பேச்சாளர்கள் போலவே மாறி இன்னும் அதுல என்ன சிறந்தது அப்படின்னா அவங்க யாருமே அவங்க கையில
பேப்பரை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அந்த நான் கூட அடிக்கடி அந்த பேப்பரை அப்படி எட்டி பார்த்தேன். அவங்க அந்த பேப்பரை கூட பார்க்கணும்னு நினைக்கிறேன். அந்த தைரியம், அந்த நின்று பேசணும், அந்த பேப்பரை பார்க்காம பேசணும், அந்த ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு அந்த ராஜா சார் மாதிரி பாரதி மா மாதிரி லைட்டா அவங்களுடைய அந்த துண்டுச்சீட்டை இப்படி பார்த்தாங்களே தவிர பார்த்து பேசாம மிகச்சிறப்பாக தன்னுடைய உரையை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கு கால் சிறந்த வணக்கங்களை பாராட்டுகிறேன். துரித உணவுகள் சிறந்ததா அப்படின்னு பேசுறதுக்கு முன்னாடியே அந்த அணியினருக்கு தெரியும் துரித உணவு சிறந்தது இல்லை. ஆனாலும் தைரியமா பேச நின்னாங்க பார்த்தீங்களா, அவங்கனால எங்க சிங்கங்கள். ஸோ தீர்ப்பு சாதகமா அந்த பக்கம் தான் போகுதுன்னு தெரிஞ்சும் என்னால பேச முடியும்னு நின்னாங்க பார்த்தீங்களா, அதுதான் அவங்களுடைய தைரியம். அந்த தைரியத்திற்கு நான் தடை பண்ணுகிறேன். அவங்க ஆப்பனண்டா மதிச்சு பேசுறதுக்கு குறிப்புகளை எடுத்துக்கொண்டு வந்து நிதர்சன உண்மைகளை சொல்லி இன்றைக்கு அவசர உலகில் துரித உணவுகளை நாடித்தான் இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிறது. நீங்களே உங்களுடைய பாரம்பரியத்தை மறந்து விட்டீர்கள், நாங்க மறக்கல. அதனாலதான் பாரம்பரிய உடையில வந்து துரித உணவுகளை பத்தி பேசுறோம் அப்படின்னு சொல்லி உடைகள பாரம்பரியத்தை கண்ணியமாய் கடைபிடித்து தனது பேச்சுக்களில் துரித உணவுகளை சொன்னாலும் அந்த உடைகள் பாரம்பரியத்தை சார்ந்திருந்தது. மிக அழகாக பேசி எப்படியும் தீர்ப்பு நம் பக்கம்தான் வரும், அதனால நம்ம ரொம்ப பேச தேவையில்லைன்னு சொல்லி விட்டுறாம எல்லா வகையிலும் பாரம்பரியம் உங்க பிள்ளைகளுக்கு அவ்வளவு தெரிஞ்சிருக்கு. யார் உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னு நான் கேட்டேன். என்னுடைய வீடுகள்ல பெற்றோர்கள், எங்க பள்ளிக்கூடத்துல எங்களுடைய ஆசிரியர்கள் எங்களை பயிற்றுவித்தாங்க. எல்லார்கிட்ட இருந்து நாங்க எடுத்துக்கிட்டோம், அந்த குறிப்புகளை வாங்கி எங்களுக்கு தேவையான எல்லா பாயிண்ட்ஸும் நாங்க சேகரிச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. துரித உணவுகளை பார்க்கிலும் உடல் ஆரோக்கியத்திற்கு பாரம்பரிய உணவே சிறந்ததுன்னு சொல்லி இந்த கருத்துக்களை முன்வைத்து பேசிய உங்களையும் நான் வாழ்த்துகிறேன். தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, அங்கே அவருக்கு தனியே ஒரு குணம் உண்டு அப்படின்னு ஒரு வரி இருக்கு. தமிழருக்கு தனியா ஒரு குணம் இருக்கு, தமிழரோட உணவுக்கும் தனியா ஒரு குணம் இருக்கு. நம் உணவுகள் தனித்தன்மை வாய்ந்தவை, நம் உணவுகள் தனி சிறப்பு வாய்ந்தவை. பாரம்பரிய உணவுகள் தான் நம் உடலுக்கு சிறந்தவை என்று சொல்லி தீர்ப்பு வழங்குகிறேன். பாரம்பரிய உணவுகளை பின்பற்றி நம் வாழ்க்கையை செயல்படுத்துவோம். இனியாவது நம் பிள்ளைகளின் பிறந்த நாளுக்கு கடலை மிட்டாய்களை கொடுத்து அனுப்புவோம். இனியாவது நம் வீட்டிற்கு வரும் விருந்தினர்களுக்கு பழைய சாதத்தை முகமலர்ச்சியோடு வழங்குவோம். இனியாவது நாம் சந்திக்கின்ற நண்பர்களோடு முளைக்கட்ட பயிர்களை பகிர்ந்து நம் வாழ்வினை கொண்டாடி மகிழ்வோம். அன்னை தமிழை வணங்கி இப்பட்டிமன்றத்தை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நீங்கள் வளர்த்த குழந்தைகள் உங்களுக்கு முன்பாக இப்படி தமிழ் பேசி நாம் வளர்த்த அந்த குழந்தைகள் அவர்கள் வழியாக நாம் கேட்டுக்கொண்ட நல்ல நிகழ்வுகளுக்கு உங்களுக்கு நன்றி சொல்றேன். ப்ளீஸ் கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ் ஃபார் தட். மகிழ்ச்சியாக இருந்தது. அதிலும் சிறப்பாக ஒரு நல்ல நபரை தேர்ந்தெடுத்த நம்முடைய முதல்வர் தந்தை மாற்றினவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். பட்டிமன்றத்துக்கு அருமையான தலைப்பு, மேலும் அருமையான நபர். அவங்க பேசும்போதே என்னுடைய நாவல் அப்படியே தமிழ் பேசும்போது என்னுடைய நாட்கள் அப்படியே சொல்ல வந்துச்சு. எனவே அருமையான தமிழில் குறிப்பாக ஹோலி கிராஸ் காலேஜ் வந்து ரொம்ப நெருக்கமானவர்கள். அதனுடைய தலைமை ஆசிரியை நானும் அதை மாற்றி ஒரு நாள் போயிட்டு ஏறக்குறைய ஒரு 2 மணி நேரம் கிட்ட பேசிட்டு இருந்தோம். அவங்க சொன்னாங்க, எனி டைம் எந்த நேரத்திலையும் ஹோலி கிராஸ் காலேஜ் வில் ஸ்டாண்ட் பை சிபிஎஸ்இ ஸ்கூல். அவங்க சொன்ன வார்த்தை தான். அந்த சொன்ன மாதிரி நான் கேட்ட உடனே அருமையான நபரை அனுப்பியிருக்கிறாங்க. தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு எல்லாம் கைத்தட்டி நன்றி சொல்லுவோம். ஒரு ஜட்ஜுக்குள்ள கெப்பாசிட்டி இருக்கும். ஜட்ஜுக்குள்ள கெப்பாசிட்டி அதை கரெக்டாக நுணுக்கமாக பார்த்து பேசுகிறவங்களுக்கு அவங்களுக்கும் சாதகமா இவங்களுக்கும் சாதகமா ஆடியன்ஸு கேப்சர் பண்ணக்கூடிய அந்த நிலை நம்ம ஜட்ஜுக்கு இருந்தது. உண்மையாகவே ஃபாதர் சொன்ன மாதிரி இவர்கள் மேலும் சிறப்பாக வளர வேண்டும். வளர்ந்து இந்த தமிழ்நாட்டில் வெளிநாட்டிலும் சென்று மக்களை ஆர்வத்தோடு இருக்கிறதற்காக இவர்களுக்கு கொடுத்து நாம் தெரிவிக்கிறோம். அதற்கு கடைசியாக நம்முடைய குழந்தைகள், மாணவ செல்வங்கள், நானே மெய்சிலிருந்து போனேன். அவங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது பேசும்போது எனக்கு ஒரு நிறைவாக இருந்தது. ஒவ்வொரு குழந்தைகளும் மாணவ செல்வங்களும் சிறப்பாக பேசுகிறாங்க. அந்த மாதிரி
இது வந்து முதல் பட்டிமன்றம் ஃபாதர் சொன்னாரு. ஆனா எனக்கு கூட முதல் பட்டிமன்றம் மாதிரி தெரியல. அவங்களுடைய அணுகுமுறை, அவர்கள் பேசிய விதம் எல்லாம் இது மிகவும் நன்றாக இருந்ததை பார்க்கிறேன். எனவே இது போல பலர் இங்க இருக்கிறாங்க, நிறைய பேர் பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். கண்டிப்பாக நீங்க அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. ஒரு நாள் நாம எல்லாம் எங்க உட்காரணும்? ஒரு நாள் நம்மள எங்க உட்காரணும்? சத்தமா சொல்லு. ஒரு நாள் நம்மள எங்க உட்காரணும்? சத்தமா சொல்லு. ஒரு நாள் நம்ம எல்லாம் எங்க வரணும்? அதுதான் நம்முடைய சாதனை. இவர்கள் இன்று உட்கார்ந்துருக்கிறாங்க. நாளைக்கு இவர்களை மாதிரி நம்ம இந்த பள்ளியை விட்டு போறதுக்கு முன்னாடி நம்ம பெற்றோர்களை வர வச்சு அவர்களை நாம் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். ஏனென்றால் உங்கள் பெற்றோர்கள் நீங்கள் சிறந்ததை கற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் சிறந்தவர்களாக வாழ வேண்டும், நீங்கள் சாதனைகள் படைக்க வேண்டும் என்று பல பள்ளிகள் இருந்தாலும், பல பள்ளிகள் இருக்கு, சிபிஎஸ்இ ஸ்கூல் நிறைய இருக்கு. ஆனா எஸ்எஃப்எஸ் உலகளவிலே ஏறக்குறைய 150 பள்ளிகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம். 150 பள்ளிகள் இருக்குது. அந்த மாதிரியான சிறப்புள்ள பள்ளியிலே எங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டும், அவர்கள் சிறந்தவர்களாக விளங்க வேண்டும் என்று பல பெற்றோர்கள் ஆசைப்பட்டார்கள். எப்படி செஞ்சாங்க பிள்ளைங்க? எப்படி செஞ்சாங்க? யாராவது 2 பேர் சொல்லுவீங்களா எப்படி ஃபீல் இருந்தது? சொல்லலாம், மைக் சொல்றீங்களா? வந்து முன்னாடி சொல்லுவாங்க. யாராவது 2 பேர் எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க, இந்த நாள் எப்படி இருந்தது உங்களுக்கு அப்படின்னு ஒரு 2 வார்த்தை 3 வார்த்தை ஸ்கூல்ல வந்து நீங்க சொல்லலாம். ப்ளீஸ் கம் இன் ஃப்ரண்ட். Okay, clap your hands for the parents. இதான் நீங்க பயப்படாம மைக் கொடுத்து பேசுறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு இந்த பட்டிமன்றத்துல என்னோட பொண்ணு கலந்துருக்கா அப்படின்றது. ஆரம்பத்துல அவ கொஞ்சம் பயந்தா, நீ தைரியமா பேசு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் எவ்வளவோ அவளுக்கு உற்சாகம் கொடுத்தேன். அதுக்கேற்ற மாதிரி அவளும் நல்லா பேசியிருக்கா. எல்லா குழந்தைங்களும் தைரியமா பேசணும். பயம்ன்றது தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் முதல் எதிரி. அதை எப்பொழுதுமே பக்கத்துல வச்சுக்க கூடாதுன்னு தான் நான் எல்லா குழந்தைங்கள்ட்டையும் கேட்டுட்டு இருக்கேன். அதனால அனைவருக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் போது கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி சார். வணக்கம். Respected Reverend Fathers and Chief Guest Jayalakshmi மேம், எல்லாருக்கும், மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணாங்க நம்ம தமிழ் மேம். அதை தகுந்த மாதிரி பேரண்ட்ஸும் நிறைய எஃபோர்ட் கொடுத்தாங்க. குழந்தைங்க வந்துட்டு என்னன்னா திறமை இல்லாதவங்க அப்படின்னு யாருமே கிடையாது. யாருமே டவுன் இது பண்ணக்கூடாது. அவங்களுக்குள்ள டேலண்ட் இருக்கும், நம்ம அதை மோட்டிவேட் பண்ணணும். மோட்டிவேட் பண்ணாலே அவங்க அந்த ஃபுல்ஃபில் கண்டிப்பாக நம்ம கொடுத்தது என்னவோ அதை கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதனால அவங்க குழந்தைங்க மேலே பேரண்ட்ஸ் வந்து நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை வச்சிங்கன்னா அவங்க கண்டிப்பாக அதை ரீச் பண்ணுவாங்க. நம்ம ஃபாதர் மார்ட்டின் ஃபாதர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. என் பையன் பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை. அவங்க பயங்கரமான காமன் கம்போஸ்ட் பர்சன் அண்ட் தென் இன்டர்பிரட். அவங்க பேசவே மாட்டாங்க. பேசுறதுக்கு உள்ளுக்குள்ள நிறைய கருத்துக்கள் இருக்கும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐடியாஸ் இருக்கும். அதை எப்படி மக்களுக்கு போய் சேரணும் சொல்ல முடியுமான்ற ஒரு ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை இன்னைக்கு பிரேக் பண்ணியிருக்காங்க. அதை ரொம்ப ரொம்ப எனக்கு அனைவருக்கும் காலை வணக்கம். என் பையன் ஆனால் பேசுவான், ஆனால் இந்த அளவுக்கு நல்லா பொறுமையாக நல்லா பேசுவான், போல்டா பேசுவான்னு எதிர்பார்க்கலாம். நல்லா பேசுகிறான். அதை சப்போர்ட் பண்ண ஃபாதர் டீச்சர் எல்லாத்துக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். சீஃப் கெஸ்ட் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். Everything is first time. First time Tamil, first time பட்டிமன்றம், first time communication. There used to be speeches. Tamil speech இருக்கு. Full program for Tamil program. முழு program. Once again, very good morning to all of you. முதல் முறையா ஒரு பட்டிமன்றத்துல நேரா லைவா கலந்துக்கிறதும் பார்ப்பதும் இதுவே எனக்கு முதல் முறை. அதுவும் இல்லை, டிவியில் பார்த்துருக்கேன், மொபைலில் யூடியூப்பில் பார்த்துருக்கேன். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த அளவுக்கு ஒரு அறிவுபூர்வமான ஒரு கருத்துக்களை கேட்டதும் அந்த அறிவுபூர்வமான கருத்துக்களோடு இணைந்து அதை நகைச்சுவையாக இந்த அளவுக்கு நான் எந்த ஒரு பட்டிமன்றத்தை பார்த்து என்ஜாய் பண்ணது கிடையாது. அவ்வளோ சிரித்தது கிடையாது. எல்லாருமே அதை என்ஜாய் பண்ணோம், பார்த்தோம், ரசித்தோம், சிரித்தோம். சிரிப்போடு நகைச்சுவையோடு பல கருத்துக்களை இன்னைக்கு நான் உள்வாங்கிக்கிட்டேன். கண்டிப்பாக நீங்களும்
அதே மாதிரி தான் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஐ ஹேட் a very good wonderful experience today. ஒரு லைவாக அதுவும் பட்டிமன்றத்தில் பார்த்துருக்க நடுவராக வந்து லியோன் இருந்திருக்காங்க, ராஜா சார் இருந்திருக்காங்க, சாலமன் பாப்பையா. ஒரு மிகச்சிறந்த ஒரு நடுவராக இன்னைக்கு நான் ப்ரொஃபஸர் ஜெயலட்சுமி அவரை பார்க்குறேன். ஈவன் ஈரோட நடுவரோட the best judge I have ever seen so far. அந்த அளவுக்கு அவங்களுடைய தமிழ் கருத்துக்கள், உச்சரிப்பு, அவங்க தமிழ் மேல இருக்கிற அந்த ஆர்வம் வந்து நல்லாவே தெரிஞ்சது. மிக அருமையாக பேசினாங்க, கோர்வையா பேசினாங்க, பல கருத்துக்களை சிந்தனைகளை நம்ம முன்னு நிக்க வச்சிருக்காங்க நகைச்சுவோடு கலந்து. அதனால நான் டீச்சருக்கு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன், நீங்க தொலைக்காட்சியில அந்த மாதிரி இன்னும் எல்லாருக்கும் உங்களை பத்தி உங்களுடைய சிந்தனைகள் போய் சேரணும். அதுக்கான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். என்னுடைய மிக சிறந்த முறையில நம்ம மாணவ செல்வங்கள் பேசுறாங்க. அதனால அவங்களுடைய அந்த தைரியத்திற்கு, அவங்க பேசிய அந்த கருத்துக்களுக்கும் நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக இதை பயிற்சி மாணவர்களோடு சேர்ந்து முதல்ல அவங்கள வந்து கருத்துக்களை வந்து சேகரிக்க அவங்க போக்குல விட்டு அவங்க ஹோம்ஒர்க், கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணாங்க, ரிசர்ச் பண்ணாங்க, பெரியவங்க பெற்றோர்களிடம் கேட்டு கருத்துக்களை எழுதினாங்க. அதன் பிறகு டீச்சரும் அதை கோர்வையாக போட்டு பயிற்றுவித்தாங்க. நல்ல முறையில் டெடிகேஷனோட அந்த கமிட்மெண்ட்டோட பயிற்றுவித்து இன்னைக்கு அருமையாக பேசியிருக்காங்கன்னா அதற்கு ஆசிரியர்கள் சிறந்த காரணமாக இருக்கிறாங்க. பெற்றோர்கள் கண்டிப்பா உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம எதுவுமே பள்ளியில எந்த ஒரு ப்ரோக்ராமும் நாங்கள் நடத்த முடியாது. எந்த ஒரு ப்ரோக்ராம் இருந்தாலும் ஸ்கூலுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தருங்க, பங்களிப்பு தருங்க. இன்னைக்கு சிறந்த முறையில இங்க வந்து உங்களுடைய உடனிருப்பையும் பங்களிப்பையும் கொடுத்ததற்கு எனக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன். And the decoration yesterday, இந்த எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே எங்களுடைய டீச்சர்ஸ் மேம் சொன்ன மாதிரி சுறுசுறுப்புக்கு மறு உதாரணம் எஸ்எம்எஸ் பள்ளி ஆசிரியர்கள். நேற்று வந்து 7 மணி வரைக்கும் இங்கே இருந்தாங்க. கேரளாவை பார்த்தாங்க, டெக்கரேஷன் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு போனாங்க. ஸோ ஒர்க்கில் வந்துட்டு அவங்க வந்து எறும்போட சுறுசுறுப்பாயிடுவாங்க. எங்களுடைய பள்ளி ஆசிரியர்கள் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். டெக்னீஷியன் மிஸ்டர் ஆறுமுகம், லைட் ஹவுஸ் அவர் மிஸ்டர் ரூபன், அவரோடு வந்திருக்கும் நண்பர். இவர்கள் காலையிலே வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் மைக், ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையில் அவங்க உதவி செஞ்சிருக்காங்க. அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். பெற்றோர்களுக்கு கடைசியாக நமக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவு கொடுத்து விடுங்க. ஸ்நாக்ஸாக இருந்தாலும் சரி, மதிய லஞ்சாக இருந்தாலும் சரி. எப்பயுமே நம்ம கிரவுண்ட்ஸ் லஞ்ச் டைம் போகும்போது, ஸ்நாக்ஸ் டைம் போகும்போதும் என்ன ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கணும். மதியத்திலும் ஒரு சிலர் வந்து டிஃபன் கொண்டு வருவாங்க, இல்லை காய்கறிகளை கொண்டு வர சொல்லுங்க, பெற்றோர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுடைய ஒத்துழைப்பு பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திற்கு மிக மிக அவசியம், மிக மிக தேவையாக இருக்குது. அதனால ஆரோக்கியமான உணவை, பாரம்பரிய உணவை பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்கள் ஆரோக்கியத்திற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். I'd like to thank Father Christo, the correspondent, Father Michael, the professor, and Sister Vila, and everybody, our children here. Thank you once again. Thank you, man, once again.